வேலவனின் பாதம் பணிந்து, என்னுடைய குருநாதர் தெய்வ திரு முத்தூர் ராமசாமி ஐயா அவர்கள் பாதம் பணிந்து, அர்த்தநாரீஸ்வரர் பாதம் பணிந்து, ஆஞ்சநேயர் பாதம் பணிந்து, காலபைரவர் பாதம் பணிந்து, என்னுடைய தாய் தந்தையரின் பாதம் பணிந்து, எங்களுடைய ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் 15வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளையின் சார்பாக மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை உரித்தாக்கி, இன்று நான் பேச எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு என்னவென்றால், வெற்றிடத்தை நிரப்பினால் வெற்றி நிச்சயம் என்ற ஒரு தலைப்பை இன்று முழுமையாக பேச இருக்கின்றேன். ஸோ எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. எல்லாம் ரெடிங்களா? நீங்கள் கொடுக்குற உற்சாகத்தில் தான் நான் பேசுகிற விஷயங்கள் இன்னும் நிறையா பேச முடியும். அப்போது நம்ம ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எத்தனை ராசிகள். 12 ராசிகள் தான், வேற 13வது ராசின்னு எதுவும் கிடையாது. ராசிகள் 12 தான் இல்லைங்களா? கிரகங்கள் 9 தான். இதில் யாரும் மாற்ற முடியாது. ராசிகள் 12, கிரகங்கள் 9. இந்த 9 கிரகங்களுடைய திசை தான் வரப்போகுது இல்லைங்களா? வேற திசை புதுசாக வரப்போகுதுங்களா? சூரியனுக்கு 6, சந்திரனுக்கு 10, செவ்வாய்க்கு 7, ராகுக்கு 18, குருவுக்கு 16, சனிக்கு 19, புதனுக்கு 17, கேதுவுக்கு 7, சுக்கிரனுக்கு 20. இதான வரப்போகுதுங்க. எப்படி பிறந்தாலும் எந்த ஒரு ஜாதகராக இருந்தாலும் அவர்களுக்கு என்னங்க, இந்த 9 கிரகங்களுடைய திசை தான் வரும். இந்த 9 கிரகங்களும் எங்க இருக்கும்? எப்படி இருந்தாலும் இந்த 12 ராசி கட்டத்துக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல தான் உட்கார்ந்துருக்கும் இல்லைங்களா? இதை யாராச்சும் மாற்ற முடியுமா? யாராலையும் மாற்ற முடியாது. சரிங்க, வெற்றிடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல வெற்றிடம்னா என்னன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய மனிதர்களுடைய நல்ல காரியங்கள் நடக்காமல் இருப்பதற்கு இந்த வெற்றிடம் ஒரு காரணம். வெற்றிடம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் 12 ராசி கட்டம் இருக்குது இல்லைங்களா? அந்த ராசி கட்டத்தில் அந்த ராசி கட்ட பாவகம் சொல்லுவோம் இல்லைங்களா? உங்க லக்னத்துக்கு 1ஆம் பாவகம், 2வது பாவகம், 3வது பாவகம், 4வது, இப்படி 12 பாவகம் சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த 12 பாவகத்துல எந்த பாவகத்திற்கு கிரகங்களுடைய தொடர்பே இல்லையோ அந்த கட்டம் தான் என்ன கட்டங்க? வெறும் கட்டம். வெற்றி எதை சொல்லுவாங்க? வெறும் கட்டம் சொல்லுவோம். எம்டி பாக்ஸ் சொல்றது வெற்றிடம். கிரகங்களே தொடர்பில்லாத கட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த கிரகங்கள் தொடர்பில்லாத கட்டம் அப்படிங்கிறது ஒரு தனி மனித வாழ்க்கையில் அவருடைய உயிர்காரகத்துவத்தையோ பொருள்காரகத்துவத்தையோ மிக கடுமையாக பாதிக்கின்றது. இதான் உண்மை. அப்போ நீங்க ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ உங்க ஜாதகத்து கட்டத்தை பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் யாராச்சு நம்ம 12 பாவகத்துல எந்த பாவகம் இயங்காத பாவம்னு பார்த்துருக்கீங்களா? நீங்க இத்தனை எவ்வளவோ ஜாதகம் பார்த்துருக்கலாம். உங்களுடைய ஜாதக கட்டத்துல இயங்காத பாவகம் அப்படின்னு உங்களுக்கு எது தெரியுமா? இது வரைக்கும் பார்த்ததில்லை. உங்களுடைய ஜாதகத்தில் இயங்காத பாவகம் என்று ஒரு பாவகம் இருக்கும். அதுதான் கிரகங்கள் தொடர்பு பெறாத கட்டம். இப்போ உதாரணமாக இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதனுடைய முக்கியமான 2 பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பிரச்சனைங்க? வருமானம் இல்லைங்களா? வருமானம் எனக்கு சரியா வரவே மாட்டேங்குது. நான் எவ்வளவோ கோவில் பரிகாரங்கள் பண்றேன், எவ்வளவோ பரிகாரங்கள் செஞ்சு பார்த்துட்டேன், எத்தனையோ கோவிலுக்கு போய் போயிட்டேன், ஆனா எனக்கு வருமானமே வரமாங்குதுன்னு சொல்ற நபர்கள் ஒரு சைடு இருக்கிறாங்க. இன்னொரு சைடு யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு குடும்பமே அமையல சொல்றாங்க இல்லையா? எனக்கு நல்லா சம்பாரிச்சுட்டேன்ப்பா, ஆனா எனக்கு குடும்பமே அமையல அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க இல்லையா? அப்போ இவர்களுக்கு அவர்களுடைய ஜாதகத்தில் இந்த வெற்றிடம் என்பது ஒரு காரணமாக இருக்கும். நீங்க வேணா பாருங்க, எந்த ஜாதகம் வேணாலும் எடுத்து பாருங்க. ஒரு ஜாதகத்துல லக்னத்திற்கு 2வது இடத்தில் எந்த கிரகம் இல்லை என்றாலும், இதெல்லாம் ரூல்ஸ் எழுதி வச்சுக்கோங்க, எடுத்து பாருங்க, உங்க ஜாதகத்துல கரெக்டா இருக்கும். ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் எந்த கிரகமும் இல்லை, 2ஆம் இடத்தை எந்த கிரகமும் பார்வை செய்யவில்லை என்றால் அவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை அமைவது கடினம், அல்லது வருமானம் சேர்க்கை ஏற்படுவது கடினம். சரிங்களா? எடுத்து பாருங்க. ஒண்ணு குடும்ப வாழ்க்கை அடி வாங்கியிருக்கும், இல்லைன்னா வருமானம் சார்ந்த விஷயங்கள் பாதிச்சிருக்கும். அப்போ நாம ஒரு கிரகத்துக்கு என்னென்ன பார்வைங்க? கிரகமே இல்லைங்க 2ஆம் பாவத்துல ஒரு கிரகத்துக்கு என்னென்ன பார்வை இருக்குன்னு தெரியணும் இல்லைங்களா?
என்னென்ன பார்வை இருக்குதுங்க? சனிக்கு 3 7 10, செவ்வாய்க்கு 4 7 8, குருவுக்கு 5 7 9. இப்போ ராகு கேதுக்கு வந்து நீங்க 3 11 வச்சுக்கோங்க. எப்படிங்க? 3 11 வச்சுக்கோங்க. அப்ப ஏதாவது ஒரு கிரகம் 2ஆம் இடத்தை தொடர்பு பெற வேண்டும். 2ஆம் இடத்தை தொடர்பு இல்லை என்றால் அவருக்கு திருமணம் நடப்பது கடினம், அல்லது வருமானம் நிலையாக அமைவது கடினம். இது கண்டிப்பா அவர் ஜாதகத்தில் இருந்தே தீரும். சரிங்க, ஒரு சில நபர்களுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, சார் எனக்கு வந்து 2ஆம் இடத்துல கிரகம் இல்லை. எப்படிங்க? 2ஆம் இடத்துல கிரகம் கிடையாது. அதே மாதிரி 2ஆம் இடத்தை எந்த கிரகமும் பார்க்கல, ஆனா அவங்களுக்கு வருமானம் வந்திருக்கும். அது எப்ப வரும்? அதுதான் சூட்சமம். எப்ப வருவாங்க? 2ஆம் இடத்துல கிரகம் கிடையாது, 2ஆம் இடத்தை எந்த கிரகமும் பார்க்கல, ஆனா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட திசையில் அந்த நல்ல விஷயங்கள் நடக்கும். எப்ப நடக்கும்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. அவருடைய ஜாதகத்துல 2ஆம் அதிபதிக்குன்னு ஒரு நட்சத்திரம் இருக்குமா இருக்காதுங்களா? ஒவ்வொரு லக்னத்துக்கும் 2ஆம் இடம் ஒண்ணு இருக்குதுங்க. அந்த 2ஆம் இடத்து அதிபதினு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவருக்குன்னு ஒரு நட்சத்திரம் இருக்குமா இருக்காதுங்களா? இப்ப நான் உதாரணமா சொல்றேங்க, ஒரு ஜாதகர் மேஷ லக்னம், அவருக்கு 2ஆம் இடம் என்னவா வருங்க? ரிஷபமா வரும். ரிஷபத்துல எந்த கிரகமும் இல்ல, ரிஷபத்தை எந்த கிரகமும் பார்க்கல, ஆனா அவங்களுக்கு அந்த திசையில குடும்ப வாழ்க்கை அமைஞ்சிருக்கும். அப்படின்னா அதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்றால், அந்த 2ஆம் அதிபதியாகிய சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் என்னென்ன? பரணி, பூரம், பூராடம். அப்ப பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரத்திலிருந்து நாம சொல்லிடுவோம் இவருக்கு குடும்ப வாழ்க்கை அமையாதுன்னு சொல்லிடுவோம். அவருடைய 20 வயசுல சரிங்களா ஒரு ராகு திசை வருது, அது பரணியிலயோ பூரத்திலேயோ பூராடத்திலேயோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த ராகு திசை பலன் யாரு கொடுப்பாங்க? 2ஆம் அதிபதியாகிய சுக்கிரன் தான் கொடுக்க வேண்டும். அப்போ அந்த ராகு திசையில் அவருக்கு என்ன கிடைக்கும்? அந்த குடும்ப வாழ்க்கை, தன ரீதியான விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும். சரி, இது மட்டும்தானா அப்படின்னா, இது வந்து இந்த ஜென்மத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய பலனை சொல்றது அந்த கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி. முன்ஜென்ம கர்மாப்படி சில பேருக்கு நல்லது நடக்கும். அது எப்படி நடக்கும்னா, இப்போ 2ஆம் இடத்துக்கு கிரகம் இல்ல, எந்த கிரகமும் பார்க்கல, மேஷ லக்னம்னு சொல்லிட்டேன். பரணி, பூரம், பூராடத்துல கிரகம் இருந்து திசைக்கும் வரல. முன்ஜென்ம கர்மா நல்லா இருந்துச்சுன்னா வேற ஒரு 3 நட்சத்திரத்துல இருந்தா அவங்களுக்கு நடக்கும். அது என்னென்ன நட்சத்திரம்? திருவாதிரை, சித்திரை, திருவோணம். ஏன்னு சொல்லுங்க? இந்த 3 நட்சத்திரங்களும் சுக்கிர பகவானுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்கள். ஓகேங்களா? அப்போ நீங்க வேணா எந்த ஜாதகம் வேணாலும் எடுத்து பாருங்க, ஒரு ஜாதகத்துல 2ஆம் இடத்துக்கு எந்த கிரக பார்வையும் இல்ல, கிரகம் இல்ல அப்படிங்கும் போது அவங்களுக்கு அந்த 2ஆம் அதிபதியுடைய நட்சத்திரத்திலோ அந்த 2ஆம் அதிபதியினுடைய எனர்ஜியை கொண்ட நட்சத்திரத்திலோ அவருக்கு அந்த 20 வயசிலிருந்து 40 45 வயசுக்குள்ள திசை வல்லை என்றால் குடும்பம் அமையாது. குடும்பம் அமைந்தாலும் பிரிந்துவிடும். சில பேருக்கு குடும்பம் அமைஞ்சாலும் சில பேருக்கு என்ன ஆயிடுங்க? முழுமையான பொருள் காரகத்துவம் போய்விடும். எத்தனை ஜாதகம் வேணா அனலைஸ் பண்ணி பாருங்க, இந்த ரூல்ஸ் எல்லாம் எங்கேயும் மாறவே மாறாது. அவருக்கு ஒரு விஷயம் நடந்திருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அந்த நட்சத்திரத்துல திசை வந்திருக்கணும் அப்படிங்கறதா நியமம். சரிங்க சார், இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். ஒரு ஜாதகம், இப்போ நான் வந்து ஒரு லக்னம் அப்படிங்கறத எடுத்துக்குவோம். ஏதாவது ஒரு லக்னம் வச்சுக்கலாமே, சிம்பிளா லாஜிக்கா புரியுற மாதிரி. ஒரு ஜாதகர் துலா லக்னம்னு வச்சுக்கோங்க. ஒரு ஜாதகர் துலா லக்னம், ஒரு ஜாதகர் துலா லக்னத்துல பிறந்திருக்காரு வச்சுக்கோங்களேன். அவருக்கு 4ஆம் வீடு என்னவா வரும்? துலா லக்னம் எண்ணி பாருங்க, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம். அப்ப 4வது வீடு என்னவா வருங்க? மகரமாக வரும். இப்போ அவருடைய ஜாதகத்துல ஒருத்தர் துலா லக்னத்துல பிறந்திருக்காரு, 4ஆம் இடத்துல எந்த கிரகமே இல்லை. எப்படிங்க? 4ஆம் இடத்துல எந்த கிரகமே இல்லை. 4ஆம் இடத்தை எந்த கிரகமே பார்க்கல. 4ஆம் இடத்துல எந்த கிரகமே இல்லை, 4ஆம் இடத்தை எந்த கிரகமே பார்க்கல. அப்படிங்கும் போது அப்ப 4ஆம் இடத்தில் இருக்கின்ற சூட்சமம் என்னங்க? இடம், வீடு, வண்டி, வாகனம், அம்மா, இதெல்லாம் எத்தனாம் பாவம்? 4ஆம் பாவம். 4ஆம் இடத்தை எந்த கிரகமும் பார்க்கல, 4ஆம் இடத்துல எந்த கிரகம் இல்லை. இப்ப நாம என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4ஆம் இடம்ங்கிறது சனி தானே. துலா லக்னத்துக்கு 4ஆம் வீடு யாருடைய வீடுங்க? சனி பகவானுடைய வீடு. அப்ப சனி பகவானுடைய நட்சத்திரத்திலையும் கிரகம் இல்லை, 4ஆம் இடத்திலையும் கிரகம் இல்லை, 4ஆம் இடத்தை எந்த கிரகமும் பார்க்கல. சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் என்னென்ன?
பூசம், அனுஷம், உத்திரட்டாதியிலும் கிரகம் இல்லை. சனி பகவானுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்களான புனர்பூசம், சுவாதி, அவிட்டத்திலையும் கிரகம் இல்லை என்றால் அவருக்கு 4ஆம் பாவகம் வேலை செய்யுமா? சார், நம்ம லாஜிக் தான் பேசுறோம், நாம கிரக காரகத்தை தொட்டு எங்கேயும் போகவே இல்லை. அப்போ ஒரு பாவகம் இயங்க வேண்டும் என்றால் ஒன்று கிரகம் இருக்கணும், கிரகம் பார்க்கணும். இல்லைன்னா அந்த பாவகாதிபதி நட்சத்திரத்துல திசை வரணும். அது டிஎன்ஏ படி எடுத்துக்கோங்க, பொதுவாகவும் எடுத்துக்கோங்க. அப்போ ஒருத்தருக்கு துலா லக்னத்துல பிறந்து 4ஆம் இடத்துக்கு கிரக பார்வை இல்லை, கிரகம் இல்லை, சனி பகவானுடைய பூசம், அனுஷம், உத்திரட்டாதியில கிரகங்கள் இல்லை, சனி பகவானுடைய கர்ம பதிவை கண்ட புனர்பூசம், சுவாதி, அவிட்டத்துல கிரகம் இல்லை என்றால் அவரால் 4ஆம் பாவகத்தை அனுபவிக்க முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியாது. என்ன முடியாதுங்க? கண்டிப்பா முடியாது. ஆனால் அந்த இடத்துல இன்னொரு சூட்சமத்தை கண்டுபிடிக்கணும். என்னைக்குமே நம்ம ஜோதிடத்தை சொல்ற போது அந்த காரகத்துவத்தையும் பார்க்கணும். இப்ப 4ஆம் இடம்னா என்ன சொன்னோம்? இடம், வீடுன்னு சொன்னோம். ஒரு கிரகத்துக்கு இடம்னு இருக்குது இல்லையா? இது பாவக காரகத்துவம் 4ஆம் இடம். கிரக காரகத்துவத்துல இடத்துக்கு அங்கம் வகிக்கின்ற கிரகம் யார்? செவ்வாய். அப்போ ஒரு செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்தா என்ன நடக்கும்? அந்த காலகட்டத்தில் ஒரு இடமோ வீடோ அமையும். அமையுமா அமையாதுங்களா? கண்டிப்பா அமையும். ஒரு இடமோ வீடோ அமையும். அதை நம்ம யோசிக்கணும். அப்ப செவ்வாய் நட்சத்திரத்திலும் கிரகம் இல்லைன்னா அந்த ஜாதகத்தை மூடி வச்சிடலாம். அவருக்கு 4ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள் கிடைக்காது. என்ன கிடைக்காதுங்க? ஒரு இடம், வீடு அமையாது, வண்டி வாகனம் சரியா அமையாது. சில பேருக்கு எல்லாம் இருக்கும் சார், ஐயோ என்ன ஒண்ணு அமையல நினைக்கிறேன், எதுவுமே அவருக்கு யூஸ் ஆகாது. ஒண்ணு அவருக்கு எதுவுமே அமையாது, அதை அமைஞ்சதையெல்லாம் வேற ஒருத்தர் அனுபவிச்சுட்டு இருப்பான், இவரால் அனுபவிக்கவே முடியாது அப்படிங்கிறதா உண்மை. ஏனென்றால் 4ஆம் இடத்துக்கு என்ன ஸ்தானம் சொல்லியிருக்கிறாங்க? சுகஸ்தானம். என் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், ஒருவனுக்கு என்ன வேணாலும் கெடலாம், ஆனா அந்த 4ஆம் இடம் மட்டும் கெட்டு போகக்கூடாது. ஏன்? 4 கெட்டா மொத்தமும் போச்சும்பார். ஒரு மனிதன் சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் 3 பாவகங்கள் கெடக்கூடாது. என்னென்ன பாவங்கள்? ஒரு மனிதன் தன்னுடைய சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் 3 பாவகங்கள் கெடக்கூடாது. ஒன்னு லக்ன பாவகம், இன்னொன்னு 4ஆம் பாவகம், இன்னொன்னு 12ஆம் பாவம். 1, 4, 12 கெட்டுச்சுன்னா அந்த மனுஷன் கோடி கோடியா வச்சிருந்தாலும் அவரால் அனுபவிக்க முடியாது. முடியும் நினைக்கிறீங்க? செக் பண்ணி பாருங்க. அதனால 4 கெட்டுச்சுன்னா மொத்தமும் போச்சுங்கிறதா கணக்கு. அப்போ இந்த மாதிரிங்க நான் சொல்றேன் இல்லைங்களா, இப்ப 4ஆம் இடம் அப்படிங்கிறது இடம், வீடு, வண்டி, வாகனம். அப்ப நான் இப்ப சொன்ன அமைப்புல கிரகம் இருந்தா அவங்க ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்க. வீடு அமையாது, அமைஞ்சோனையுமே கையை விட்டு போயிடும். என்னங்க? அமையாது, அமைஞ்சோனையுமே என்ன ஆயிடுங்க? கையை விட்டு போகும். இதெல்லாம் சத்தியமா நடக்கும். இப்போ நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க, ஜோதிடம் சொல்றீங்க, ஜோதிடம் அப்படிங்கிறது எப்படி இருந்தாலும் பாவக ரீதியா இயங்கணும் இல்லையா? ஒவ்வொரு கிரகமும் எப்படி பலன் கொடுக்கும்? பாவக ரீதியா கொடுக்கும். அந்த கிரகம் அந்த நட்சத்திர ரீதியாவும் பலன் கொடுக்கும். அப்ப அந்த நட்சத்திர ரீதியா பலன் கொடுக்கணும்னாலும் அந்த நட்சத்திரத்துல கிரகம் இருந்து எத்தனை ஆச்சுங்க? இப்ப நான் துலா லக்னத்தை பத்தி பேசினேன், சொன்ன மாதிரி 4ஆம் இடத்துக்கு எந்த தொடர்பும் இல்லை. சனி நட்சத்திரத்திலையும் டிஎன்ஏலையும் கிரகம் இல்லை, செவ்வாய் நட்சத்திரத்திலையும் கிரகம் இல்லைன்னா எப்படி அவரால் இடம் வீடு அமைச்சுக்க முடியுமா? முடியாது. சரிங்க. அடுத்து இந்த காலத்துக்கு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயம், இன்றைய தலைமுறையிற்கு எந்த விஷயம் சவாலா இருக்குதுங்க? கல்யாணம் இல்லையா? திருமணம் தானே எல்லாருக்கும் சவாலான விஷயமா இருக்குது. 30 வயசெல்லாம் இப்ப சாதாரணம். 40 வயசு கடந்து எத்தனை ஆண்கள் இருக்காங்க? 35 வயதை கடந்த எத்தனை பெண்கள் இருக்காங்களா? இப்போ போன டைம் ஒருத்தர் ஜாதகம் பார்த்துருந்தாருங்க போன வாரம், வயசு 50, அவர் கல்யாணம் நடக்கல. என்னடா ஆய்வு பண்ணும்போது எல்லாமே நல்லா இருக்குது, வெற்றிடம் அப்படிங்கிறது தான் தோஷமா இருக்கு. அது என்ன வெற்றிடம் தோஷம்? அவர் பிறந்தது மேஷ லக்னம். இது போன வாரம் பார்த்த ஜாதகம். அவருக்கு 7ஆம் இடம் என்னவா வரும்? துலாம் ராசியா வரும். அவருக்கு 7ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை. அவருக்கு 7ஆம் இடத்தை எந்த கிரகமும் பார்க்கல. அவருடைய அந்த பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரத்துல எந்த கிரகமும் இல்லை இல்லைங்களா? அடுத்து அவருக்கு திருவோணம், சித்திரை, திருவாதிரை, சுக்கிரனுடைய கர்மம், அதுல கிரகம் இருக்கு, ஆனா திசைக்கு வரல. என்ன வரலைங்க? திசைக்கு வரல. அப்ப என்ன ஆகும்? அவர் சொல்றாருங்க, போறங்க ஜாதகம் பார்த்துட்டு பொண்ணு வீட்டுக்கு போறோம், கிட்ட
கிட்ட போய் எல்லாம் பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு வந்தோடனே அவங்க வந்து வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. இத்தனைக்கும் நல்ல உத்தியோகம், நல்ல சம்பளத்தில் இருக்கிறார். ஏன் ஏன் அமலின்னு ஆய்வு பண்ணும்போது அவருடைய ஜாதகத்தில் 7ஆம் இடத்திற்கு எந்த கிரக தொடர்பும் கிடையாது. 7ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இருந்து எந்த கிரகமும் திசையை நடத்தவில்லை. 7ஆம் அதிபதியுடைய டிஎன்ஏ, அந்த சுக்கிரனுடைய டிஎன்ஏ திருவோணம், திருவாதிரை, சித்திரையில கிரகம் இருக்கு. அது திசைக்கு வரல. 70 வயசுல வருது. வாட் டு டூ? என்ன செய்வது சொல்லுங்க? என்ன செய்யறது? ஒன்னும் செய்ய முடியாது. அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம ஜாதகம் பார்க்கிறோம், 7ஆம் அதிபதி நல்லா இருக்கிறாரு, 2ஆம் அதிபதி நல்லா இருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அப்ப அவருக்கு முதல்ல 7ஆம் அதிபதி நல்லா இருக்கிறார், 2ஆம் அதிபதி நல்லா இருக்கிறார், அது வேற விஷயம். அந்த 7ஆம் இடம் இயங்க வேண்டுமா கூடாதா? ஓ, ஜாதகத்துல 7ஆம் அதிபதி நல்லா இருக்காருங்க சார். அப்ப அந்த 7ஆம் இடம் இயங்கினா தானே அந்த 7ஆம் அதிபதி வேலை செய்வார். அவர் நல்லா இருக்கிறது பெரிய விஷயமே கிடையாதுங்க. அப்ப என்ன பண்ணுங்க? 7ஆம் இடம் இயங்கணும். எப்படி இயங்கும்? ஒரு கிரகம் இருக்கணும், பார்க்கணும். அது 7ஆம் அதிபதி நட்சத்திரத்திலயோ டிஎன்ஏலயோ கிரகம் இருக்கணும். இப்ப அவர் மேச லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியே சுக்கிரனா போயிட்டாருங்க. திருமணத்திற்கு காரக கிரகம் யாருங்க? சுக்கிரன் தான், வேற வழி இல்ல. வேற ஏதாச்சும் ஒரு லக்னம்னா கூட, இப்ப உதாரணமா ரிஷப லக்னம் 7ஆம் இடம் செவ்வாய்னா கூட அடுத்த ஆப்ஷன் சுக்கிரன் ஒருத்தருக்காருன்னு பார்க்கலாம். மேச லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியே அவர் தான். களத்திர காரகனே 7ஆம் அதிபதியாக அமைந்து விடுகிறார். என்ன பண்றதுங்க? என்ன பண்றதுங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ நீங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு தனி மனித வாழ்வில் நிறைய மனிதர்கள் எவ்வளவோ பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? சார், நானும் எத்தனையோ பக்கம் ஜாதகம் பார்த்துட்டேன், எனக்கு இந்த இடம் வீடு மட்டும் அமையவே மாட்டேங்குதுங்க சார் சொல்றவங்க இருக்காங்களா இல்லையா? எத்தனை பேர் இருக்கிறாங்க? சார், இந்த இடம் வீடே அமையல சார். நீங்க கூட சொல்லுவீங்க, சார் இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்க போனங்க சார், அங்க ஒரு பிரச்சனை. இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்க போனா அங்க ஒரு பிரச்சனை, இது வேண்டான்னு வந்துட்டேங்க சார். இந்த மாதிரி சார் ஒரு டைம் 2 டைம் இல்ல, பல முறை என்னோட லைஃப்ல நடந்துருச்சுன்னு நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்களே சொல்றாங்களா இல்லையா? ஜாதகம் பார்க்கறவங்களுக்கு தெரியும் அந்த விஷயம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, திருமண வயதில் இருக்கின்ற குழந்தைகள், அதாவது நீ பெற்றோர்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, திருமண வயதில் இருக்கின்ற குழந்தைகள் உங்களுடைய வீட்டில் இருந்தா, உங்க குழந்தைக்கு வந்து ஒரு நான் 25ல இருந்து பார்த்துட்டு இருக்கிறேங்க, பையனுக்கு 35 வயசு ஆயிருச்சு, கல்யாணமே நடக்கலைங்க, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க தெளிவா உங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சூட்சமங்களும் ஒளிந்திருக்கும். அதாவது திருமண தடையை கொடுப்பதில் இதுவும் ஒரு காரணம் தான் நான் சொல்றேன் உங்களுக்கு. திருமணம் அமையாததற்கு இதுவும் ஒரு காரணம். இன்னும் பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் இந்த காரணம் கண்டிப்பா வேலை செஞ்சே தீரும். சரிங்களா? இப்ப இங்க பாருங்க, இது வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம்னா, இப்ப நான் உதாரணமா இதெல்லாம் சொன்னேங்க, நிரூபிக்கணுமா, நிரூபணம் செய்யணுமா வேண்டாமா? சரி, யாராச்சும் ஒரு ஜாதகத்தை கொடுங்க, நிரூபணம் செஞ்சிடலாம். உங்களுக்கு எது கிடைக்காத இருக்கிறது, எது பிரச்சனையாக இருக்கின்றதுன்னு உங்க ஜாதகத்தை பார்த்து நான் சொல்றேன். சரிங்களா? ஏன்னா நாம ஒரு விஷயத்த பேசுறோம்னா எந்த ஒரு கருத்துக்களுமே, இது வரைக்கும் நான் எல்லா மீட்டிங்ல பேசியிருக்கிறேன், பார்த்திருப்பீங்க. நான் சொல்ற விஷயங்கள் உண்மைத்துவம் இல்லாமல் இருந்ததே கிடையாது. எத்தனை பேர் கேட்டாலும் நாங்கள் உண்மையாக வருகின்ற விஷயத்தை தான் உங்கள்கிட்ட கொடுக்கிறோம். இது ஒண்ணு நம்ம ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு ஓகே இந்த கிரகம் இங்க இருந்தா இப்படி இருக்குன்னு சொல்றதெல்லாம் கிடையாதுங்க. வாடிக்கையாளர்களுடைய நேரடி ஜாதகத்தை பகுப்பாய்வு செய்துதான் உங்களுக்கு சொல்றோம். எத்தனையோ மனிதர்கள் வாழ்வில் தோற்று போயிருப்பதற்கு காரணம், ஒரு குறிப்பிட்ட விஷயங்களில் தோற்று போய் இருப்பதற்கு காரணம் இந்த வெற்றிடம் என்ற ஒரு விஷயம்தான். அந்த வெற்றிடத்தை நம்மால் நிரப்ப முடியுமானா நிரப்ப முடியும். அதற்கு என்னன்னா தகுந்த வாழ்வியல் பரிகாரங்கள் மிக மிக அவசியம். இப்ப தங்கவேலு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து ஒருத்தர் வந்து ஜாதகம் கொடுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய ஜாதகத்தில் வெற்றிடமாக இருக்கின்ற பாவகை எதுன்னு பார்க்கணும். என்னங்க வெற்றிடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜாதகத்தில் வெற்றிடமாக இருக்கின்ற பாவகன் பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல வெற்றிடமா இருக்கிற பாவகம் எது தெரியுமாங்க ஐயா? சொல்லிடலாமா?
தொழில் பாவகம் தான் வெற்றிடமாக இருக்கின்றது. அப்போ ஒரு ஜாதகத்தில் தொழில் பாவகம் வெற்றிடமாக இருக்கின்றது என்றால், இப்ப நான் வெற்றிடம் சொல்லி ஒரே வரியில முடிச்சிடக்கூடாது. இப்ப 10ஆம் இடம்னா என்னங்க? தொழில் பாவகம். 10ஆம் இடங்கிறது இன்னொன்னு வரும். என்ன வரும்? மாமியாரும் வரும். 10ஆம் இடங்கிறது மாமியாரும் வரும், தொழில் பாவகம் வரும். அப்ப இவங்க ஜாதகத்துல 10ஆம் இடத்திற்கு எந்த கிரகத்தினுடைய தொடர்பும் கிடையாது. அப்போ எந்த கிரகத்துடைய தொடர்பும் இல்லை என்றால் என்ன பலன் நடக்கும்? தொழில் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்ப தொழில் என்ன ஆகும்? சிறப்பாக இருக்காது அப்படிங்கிறது பொதுவான ஒரு கணக்கு, சரிங்களா? அப்போ இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேங்க, தொழில் நல்லா இருக்காதுங்கிறது பொதுவா சொல்லிடுறோம். நான் என்ன சொல்லியிருக்கிறேங்க, அந்த 10ஆம் அதிபதியுடைய நட்சத்திரத்தில் அல்லது டிஎன்ஏ கிரகத்தில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். பார்த்துடலாங்களா? அப்போ இப்ப 10ஆம் இடம், இவங்க லக்கணம் மிதுன லக்கணம், 10ஆம் இடம் யாருங்க? குரு. அப்போ 10ஆம் இடத்துக்கு கிரக பார்வை கிடையாது. சரி, அது ஓரமா அந்த பக்கம் வச்சிருக்கேன். அதுக்காக 10ஆம் பாவம் ஈங்களின் முடிவு பண்ணிடக்கூடாது. இந்த குருவுடைய நட்சத்திரங்கள் என்னென்னங்க? புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதியில கிரகம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா குரு பகவானுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்கள் என்னென்னங்க? மிருகசீரிடம், அஸ்தம், உத்திராடம். இந்த நட்சத்திரத்துல கிரகம் இருக்கணும். பார்த்துடலாங்களா? சோ முதல்ல புனர்பூச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது. எதுல இருக்குதுங்க? புனர்பூசம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது. அடுத்து வேறு குருவுடைய நட்சத்திரம் ஒன்றும் கிடையாதுங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரம் என்னங்க? மிருகசீரிடம். அப்ப மிருகசீரிடத்தில் ஒரு கிரகம் இருக்குது. கொஞ்சம் தப்பிச்சுக்குச்சு. எப்படிங்க? கொஞ்சம் தப்பிச்சுக்குச்சு. ஆனாலும் இந்த தொழில் மேன்மை, தொழில நம்ம எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாம் நடக்க வேண்டும் என்றால் இவருக்கு அந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்திலோ அல்லது புனர்பூசம் நட்சத்திரத்திலோ எந்த கிரகம் திசையை நடத்த போகின்றதோ அன்றைய காலகட்டங்களில் மட்டும்தான் இவர் தொழிலில் மேன்மை பொருந்தி நிற்க முடியும். இதுதான் உண்மை. சோ அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் இருக்கின்ற கிரகம் யாருன்னா ராகு. யாருங்க? ராகு. அப்ப ராகு திசை வந்திருக்குமான்னு பார்க்கணும். ராகு திசை ஃபர்ஸ்ட் 18 வருஷத்தை ஆரம்பத்திலேயே முடிச்சிருச்சு. ஓகேங்களா? அடுத்து புனர்பூசத்தில் இருக்கக்கூடிய கிரகம் யாருன்னா செவ்வாய். இப்ப செவ்வாயான்னு பார்த்தோம்னா சுக்கிரனால் பார்க்கும்போது செவ்வாய் சந்திரன் சுக்கிரன் பரிவர்த்தனையா இருக்குதுங்க. எப்படி போட்டாலும் இந்த இடத்துல செவ்வாயில் இருக்குது, புனர்பூசத்துல தான் செவ்வாய் இருக்கிறார். அப்ப என்னன்னா இந்த ஜாதகர் தொழிலில் மேன்மை பெறக்கூடிய காலகட்டம்னு சொன்னோம்னா ஒரு ஜாதகத்துல 7-9 புத்தி வருது இல்லைங்களா? அதுல 2 புத்தியில தான் தொழில மேன்மை பெற்று நிக்க முடியும். என்னென்ன புத்தி தெரியுங்களா? ராகு புத்தியும் செவ்வாய் புத்தி. நீங்க வேணா சார்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்க. நான் சொல்றேன் இல்லைங்களா, தொழில் இயங்கணுமா வேண்டாமா? ஐயா தொழில் பண்றீங்களா? தொழில் இயங்கணுமா வேண்டாமா? இயங்கணும். இல்ல எப்படி இயங்கும்? தொழில் எத்தனாம் பாவம்? 10. வேலை தான் 6ங்க, 10 தான். அப்ப தொழில் இயங்குறதுக்கு என்ன பண்ணணும்? 10ஆம் பாவம் இயங்கினா தானே தொழில் இயங்கும். 10ஆம் இடத்துக்கு எந்த கிரக பார்வை இல்லை. அடுத்து 10ஆம் இடத்தினுடைய நட்சத்திரத்தில் 2 கிரகங்கள் தான் இருக்கு. ஒன்னு டிஎன்ஏல இருக்கு, ஒன்னு நட்சத்திரத்தில் இருக்கு. அப்போ அவங்க ஜாதகத்துல 9 புத்திகள் வந்தாலும் 2 புத்திகளில் தான் தொழில் மேன்மை கிடைக்கும். அப்ப அது உடனே ஷாக் ஆயிடுவாங்க. ஐயோ, அந்த 2 புத்தி வரும்போது தானா மிச்சம் 9 புத்திலும். அதுலயும் ஒரு சூச்சம் இருக்குதுங்க. ஒரு புத்திக்குள்ள எத்தனை அந்தரம் வரும்? 9 அந்தரம் வருமா? ஒரு திசைக்கு 9 புத்தி வருவது போல ஒரு புத்திக்குள் 9 அந்தரங்கள் வரும். அந்த 9 அந்தரத்துல 2 அந்தரம் நல்லா இருக்கும். கேட்டு பாருங்க. ஏன்பா எனக்கு இந்த புத்தி நடக்குது, ஒரு சில காலகட்டங்கள் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குதுப்பா, ஒரு சில காலகட்டங்கள் ரொம்ப டல் அடிச்சு கிடக்குதான்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ஐயா சொல்லுங்க. இருக்கா இல்லைங்களா? சரி. அப்போ இந்த வெற்றிடத்தை நிரப்பினால் வெற்றி நிச்சயம்ங்கிறது இங்கதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா உங்களுக்கு சுத்தமா உங்க ஜாதகம் பலவீனமான ஜாதகம் கிடையாது. ஏன்னா அந்த நட்சத்திரத்துல கிரகம் இருக்கு. அதனால தப்பிச்சுக்கிட்டோம், அவ்வளவுதான். அதுக்காக முழுசா பலன் இல்லைன்னு சொல்ல முடியாது, தப்பிச்சுக்கிட்டோம். இப்ப இதற்கு என்ன விதிகளை பயன்படுத்தினால் இதுல இருந்து தப்பிச்சுக்க முடியும் அப்படிங்கறத பார்க்கணுமா வேண்டாமா? சரி. இப்ப தொழில சொல்லக்கூடிய கிரகம் பாவகம் 10ஆம் பாவம்னு சொல்லிட்டோம். தொழில சொல்லக்கூடிய கிரகம் யார்? தொழிலை சொல்லக்கூடிய கிரகம் யாருங்க? சனி பகவானா? அடிமை வேலைக்கு போற எந்த கிரகத்தை சொல்லுவீங்க? அது எப்படி அடிமை வேலையும் சனி பகவானு, சொந்த தொழிலும் சனி பகவானா?
சூரியன். அப்ப சொந்த தொழில்லாம் யாருங்க? ஒருவர் வந்து இப்ப 10ஆம் இடம் தொழில் பண்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. தொழில் பண்ணா அவர் யாரு? முதலாளி தானே. தொழில் பண்ணா அவர் முதலாளியா இல்லையா? இப்ப நம்ம வந்து பாவகத்தை வச்சு மட்டும் முழுசா எடை போட்டக்கூடாது. தொழில் பாவகம் 10ஆம் பாவகம். முதலாளி, ஒரு முதலாளினா என்னங்க? தலைமை. அவர் அதாவது வந்து அவர் சேர் போட்டு உட்கார்ந்து இருப்பார். யார்ட்டுக்கு வேலை கை விட்டுட்டு வேலை செய்ய மாட்டார். முதலாளியா இருப்பாரு. வரவையும் வாங்கிட்டு போங்க, அதுல போலவா லாபம் வரும். அவர் கடை வச்சிருக்காரு, ஏதோ ஒன்று வச்சிருக்காரு, அது வேற விஷயம். அப்ப முதலாளினா சேர் போட்டு உட்கார்ந்துருக்கணும், அடுத்தவங்களுக்கு வேலை செய்யக்கூடாது. அதுதான் முதலாளி. சரிங்களா? அடுத்தவங்க கை நீட்டி வேலை. அப்ப முதலாளி தான் என்ன கிரகம்? முதல்ல அதை மாத்துங்க. சனி பகவான் அடிமை வேலையாமா, சனி பகவானே முதலாளியாமா. இது எங்க போய் ஏத்துக்குவீங்க? ஏத்துக்க முடியுமா? சனி பகவான் தொழில் காரகன்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப தொழில் காரகன்னா முதலாளிக்கு தொழில் காரகன் இல்ல. அந்த தொழில் சம்பந்தமான விஷயங்கள் நடப்பதற்கு அந்த சனி பகவானுடைய ஒத்துழைப்பு வேணும். வேணுமா வேண்டாங்களா? தொழில் காரகன்னா அந்த தொழில் நடப்பதற்கு ஒண்ணு வேண்டிய இல்லைங்க. ஒரு பெரிய ஃபேக்டரி, ஒரு முதலாளி இருக்கிறாரு, தொழில் நடக்கணும். ஒரு பொறி ஃபேக்டரியில 100 பேர் வேலை செய்யறாங்கன்னா அங்க யாரு முதன்மை? அந்த 100 தொழிலாளிகளே அவர் முதலாளி ஆக முடியுமா? அப்ப தொழில் சம்பந்தமான காரகங்கள் நன்றாக நடக்க வேண்டும் என்றால் அதற்கு சனி பகவான் தேவை. ஆனால் ஒரு முதலாளியா சேர்ல உட்காரணும்னா சூரிய பகவான் தான் வேணும். அப்போ இவங்க ஜாதகத்துல சூரிய பகவான் நட்சத்திரம் முதலாளியா போறனா சூரிய பகவான் நட்சத்திரத்துல கிரகம் இருக்கணும். அப்ப சூரிய பகவான் நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருக்கிறது, கிருத்திகையில் ஒரு கிரகம் இருக்கிறது. அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவானுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்கள்ல எந்த கிரகமும் கிடையாது. ஆயில்யத்திலும் கிடையாது, அஸ்வினிலும் கிடையாது, அனுஷத்திலும் கிடையாது, பூரட்டாதிலும் கிடையாது. அப்ப என்னன்னா அவங்க முதலாளியா இருப்பதற்கான தகுதியை ஒரு கிரகம் வழங்குகிறது. அது எந்த கிரகம் வழங்குது தெரியுங்களா? குரு ஒருத்தர் தான் வழங்குறார். அவரே வழங்கி இருக்கிறார். யாருங்க? தொழிலுக்கான ஒரு அதிகாரத்தை அவர் வழங்கி இருக்கின்றார். அப்போ உங்க ஜாதகத்துல என்ன அப்படின்னா, இந்த ஜாதகம் இப்படிப்பட்ட ஜாதகம் தான். எப்படிங்க? தொழில் ஓடும், ஆனா 9 புத்தியில 2 புத்தி சொல்லுவாங்க இல்லையா? எப்ப 12 மாசம், ஒரு 4 மாசம் நல்லா ஓடுதுப்பா, மிச்சம் 8 மாசம் படுத்துக்குதுப்பா சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? கேளுங்க ஐயா, உண்மை சொல்லுங்க. இதுல பொய் சொல்றதுக்கே இல்ல. அந்த மைக்கு கொடுத்து கேளுங்க, யார் மைக் எடுத்து கொடுத்துருங்க. ஏன்னா எனக்கு வந்து இங்க உண்மை சொல்லாம பொய், அந்த அதாவது இங்க உண்மை சொல்ல ஒண்ணு தப்புனா தப்புனே சொல்லுங்க, நான் வந்து அதை ஏத்துக்கிறேன். அடுத்த ஆய்வுக்கு நம்ம போய் பார்த்து அடுத்த விஷயங்கள் நம்ம செய்யலாம். உண்மை அதுதான். எப்பப்போ ராகு புத்தி வருதோ அப்பெல்லாம் மேன்மை கொடுக்குது. பாருங்க, கிளப் பண்ணுங்க. அபரிதமான மேன்மை கொடுக்குது. கிளப் பண்ணது நான் உண்மை தான். இப்ப ராகு புத்தி வந்து 2 நாள் ஆகுது. பாருங்க, யோகம் வந்துருச்சு உங்களுக்கு. அப்போ இந்த ராகு புத்தி பாத்தீங்கன்னா எந்த ஒரு கர்மாவும் என்ன பண்ணுங்க, அந்தந்த நேரத்துல தான் வேலை செய்யும். ஐயாவுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம், ராகு புத்தியில தொழில் மேன்மை கிடைக்குகிறோம். இப்ப ராகு புத்தி வந்து 2 நாள் தான் ஆகுதுங்கிறாங்க. கரெக்ட். 7/8/2024 செவ்வாய் புத்தி முடிஞ்சிருச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேங்க, செவ்வாய் ராகு தான் தொழில் மேன்மைக்கான புத்தின்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ செவ்வாய் புத்தியிலையும் இப்ப நடந்து வந்து 1 வருஷம் ஓரளவுக்கு தொழில் எப்படி இருந்திருக்கும், சரியான ரெமடிஸ் பாருங்க, ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு போயிருக்கும். இனிமேல் வரக்கூடிய ராகு புத்தியில இன்னும் நல்லா இருக்கும். ஓகேங்களா? அப்போ நாம் அந்த நேரத்துல புடிச்சுக்கணும், எனக்கு கிடுக்கு புடி போட்ட மாதிரி புடிச்சு வச்சுக்கணும். ஆஹா, இந்த புத்தி தான் நமக்கு நல்ல புத்தி, இதுல நம்ம தொழிலுக்கான முயற்சிகள் நிறைய எடுக்க வேண்டும் என்றால் எடுத்தால் கண்டிப்பா வெற்றி உண்டு. நான் சொல்லிங்க, ஐயா தான் சொல்லியிருக்காருங்க, இதுவரைக்கும் நடந்த ராகு புத்தியில எல்லாம் அவருக்கு தொழில் மேன்மை கிடைத்திருக்கின்றது என்று ஐயா தானே சொன்னாருங்க. எனக்கு தெரியுமாங்க? தெரியாது. ஒரு புத்தியிலேயே மற்ற புத்தியெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிறாங்களாமா, பாத்தீங்களா? அப்போ இதுதான் சார் விஷயம். இப்போ ஒரு வேலை இந்த ஜாதகத்துல இப்ப கொடுத்தாங்க இல்லையா, 10ஆம் அதிபதி குருவுடைய 10ஆம் இடத்துக்கு கிரக பார்வையில குரு நட்சத்திரத்துல கிரகம் இல்ல, சூரிய நட்சத்திரத்துல கிரகம் இல்லைன்னா ஜாதகத்தை கொடுத்து எங்காச்சும் வேலைக்கு போகணும்னு சொல்லிடணும். என்ன சொல்லிருங்க, வேலைக்கு போகணும்னு சொல்லிருக்கணும். அப்ப நம்ம பார்க்கணும் நம்முடைய ஜாதகத்தில் சுத்தமா 12 பாவக கட்டத்துல எந்த பாவக கட்டத்துல சுத்தமா ஒரு எனர்ஜி இல்லையோ அதை தொட்டீர்கள் என்றால் வாழ்நாள் முழுவதும் தோல்வியைத்தான் சந்திப்பீர்கள். அப்ப பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து இந்த இடத்துல கிரக காரகத்துவத்தையும் ஒண்ணு சேர்த்தணும், பாவக காரகத்துவத்தையும் ஒண்ணு சேர்த்தணும். இப்போ இடம்னா 4ஆம் இடம் சொல்றோம், ஆனா இடத்துக்கு அதிபதி யாரு? காரக கிரகம் செவ்வாய் இருக்கிறார், அவரையும் பார்க்கணும். இப்ப 7ஆம் இடம்னா திருமணம், காரக கிரகம் யாரு?
சுக்கிரன் அவரையும் பார்க்கணும். 2ஆம் இடம் என்னங்க? வருமானம், பணம். பணத்தை சொல்லக்கூடிய இன்னொரு கிரகம் யாரு? குரு, சுக்கிரன். 2 பேரும் பணத்தை கொடுக்கறவங்க தான். அப்போ ஒரு ஜாதகத்துல ஒண்ணு வேண்டியது இல்லைங்க சார். 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு எந்த கிரக பார்வை இல்லை, இதெல்லாம் இருக்கட்டும். 2ஆம் அதிபதி நட்சத்திரத்திலையும் கிரகம் இல்லை. குரு தானே தன காரகன். குரு நட்சத்திரத்திலையும் கிரகம் இல்லை. அதே மாதிரி குரு நட்சத்திரத்திலையும் கிரகம் இல்லை, சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலையும் கிரகம் இல்லை. எதுக்கு? என்ன பண்ண முடியும்? ஒண்ணு அவருக்கு குடும்ப வாழ்க்கை அவுட், இல்லைன்னா குடும்ப வாழ்க்கை இருக்கும், கடைசி வரைக்கும் வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுவாரு. பணக்காரன்னா குடும்பம் இல்ல. அப்ப நம்ம பார்க்கணும், சில விஷயங்களை பார்க்கணும். இப்போ சுக்கிரன்னா எப்படிப்பட்ட பணம்? சின்ன பணம். ஏனுங்க? சிறு பணம். இப்போ ஒண்ணு வேண்டியது இல்லைங்க, இந்த மாசத்துக்கு தேவையான செலவுக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் எடுத்து வைக்கிறோம். அந்த மாதிரி சின்ன பணம் எதுங்க? சுக்கிரன். பெரிய பணக்காரன் ஆகணும், யார் வேணும்? பெரும் பணம் வேணும்னா யாருங்க? குருதான். அப்போ ஒரு ஜாதகத்துல 2ஆம் அதிபதி நட்சத்திரத்திலையும் கிரகம் இல்ல, சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலையும் கிரகம் இல்ல, குருவுடைய நட்சத்திரத்திலையும் கிரகம் இல்ல, 2ஆம் இடத்துல எந்த கிரக பார்வையும் தொடர்பும் இல்லை என்றால் எழுதி கொடுத்துருங்க. ஒண்ணு குடும்பம் இல்ல, உனக்கு வருமானம் இல்லைன்னு எழுதி கொடுக்கணும். அப்போ நம்ம 2ஆம் இடத்தை பார்க்கும்போது இன்னொரு ரூல்ஸையும் கொண்டு வாங்க. இப்ப 2ஆம் அதிபதி நட்சத்திரத்துல கிரகம் இல்லைங்கும் போது உடனே எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாது. 2ஆம் அதிபதிக்கும் டிஎன்ஏ இருக்கு இல்லைங்களா? சுக்கிரனுடைய டிஎன்ஏ என்னங்க? திருவாதிரை, சித்திரை, திருவோணம். குருவுடைய டிஎன்ஏ மிருகசீரிஷம், அஸ்தம், உத்திராடம். அப்ப இந்த 6 நட்சத்திரத்தையும் பார்க்கணும். அது இல்லாம பரணி, பூரம், பூராடம், புனர்பூசம், விசாகம், பூரம் 6 நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாமல் இருந்து எப்படிங்க? அதுல 6, இதுல 6, 12 நட்சத்திரத்திலையும் கிரகம் இல்லாம இருந்து 2ஆம் இடத்துக்கு எந்த கிரக தொடர்பும் இல்லை என்றால் எழுதி கொடுத்து விடலாம். அவருக்கு 2ஆம் இடம் வேஸ்ட். எங்க போய் எத்தனை ஜாதகத்தை போட்டாலும் கரெக்டா இருக்கும். மாறுகிறீங்க வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் ஒரு ஜாதகம் இயங்க வேண்டும் என்றால் அந்த பாவகம் இயங்க வேண்டும், இல்லை என்றால் அந்த நட்சத்திராதிபதி அந்த பாவகத்தை இயக்க வேண்டும். இதான ரூல்ஸுங்க. ஒரு கிரகம் இயங்கணும்னா அந்த பாவகம் இயங்கணும், இல்லைன்னா அந்த நட்சத்திராதிபதி அந்த பாவகத்தை இயக்கணும், இல்ல அந்த நட்சத்திராதிபதியோட டிஎன்ஏ கிரகமாச்சு அந்த பாவகத்தை இயக்கணும். இது எதுவுமே இல்லைன்னா அந்த ஜாதகம் என்னங்க? அப்ப இதுக்கு ஜோதிடர்களுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா கிரக காரகத்துவம் தெரிஞ்சிருக்கணும். கிரக காரகத்துவம் தெரியாம ஏதாச்சும் பண்ண முடியுமா? ஒண்ணு வேண்டாம் இல்லைங்க. ஒருத்தர் வந்து ஃபுட் பிசினஸ் செய்யறேன்னு சொல்றாங்க. எந்த பாவத்தை பார்ப்பீங்க? எந்த கிரகத்தை பார்ப்பீங்க? ஒருத்தர் ஃபுட் பிசினஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. எந்த பாவத்தை பார்ப்பீங்க? பாவகத்துல 2ஆம் பாவத்தை பார்க்கணும். கிரகத்துல எந்த கிரகத்தை பார்க்கணும்? சந்திரனை பார்க்கணும். அப்போ ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடத்திற்கு எந்த கிரக தொடர்பும் இல்லாமல் இருந்து 2ஆம் அதிபதியுடைய நட்சத்திரத்திலேயோ 2ஆம் அதிபதி டிஎன்ஏ கிரகம் இருக்கு, அந்த டிஎன்ஏ நட்சத்திரத்திலேயோ சந்திரனுடைய நட்சத்திரத்திலேயோ சந்திரனுடைய டிஎன்ஏ நட்சத்திரத்திலோ கிரகம் இல்லை என்றால் அவர் ஓட்ட தொழில் செஞ்சா தோத்து தான் போவார். உண்மையா இல்லைங்களா? சத்தியமா இல்லையா? நீங்க வந்து எளிமையா கண்டுபிடிச்சிடலாங்க சார். ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே இந்த பாவம் உங்களுக்கு சுத்தமா இயங்காதுன்னு சொல்லிடலாம். அப்ப இயங்காம இருந்து என்ன பண்றதுக்கு? அதே மாதிரிங்க இப்போ ஒரு சில விஷயங்கள் இன்னொன்னு சொல்றேங்க. ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி நட்சத்திரத்துல கிரகம் இல்லை. இப்ப எல்லாருக்கும் லக்னாதிபதினு ஒருத்தர் இருப்பார் இல்லையா? ஒண்ணு வேண்டாம், ஒரு லக்னம் சொல்றேங்க. உதாரணமா சிம்ம லக்னம். லக்னாதிபதி நட்சத்திரம். லக்னாதிபதி யாருங்க சிம்ம லக்னத்துக்கு? சூரியன். அப்ப சூரியனுடைய நட்சத்திரங்கள் என்னென்ன? கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். சூரியனுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்கள் என்னென்ன? அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி. அப்ப மொத்தம் 7 நட்சத்திரம் ஆச்சா? ஒருத்தர் சிம்ம லக்னத்துல பிறந்து இந்த 7 நட்சத்திரத்துல கிரகம் இல்லை, குறிச்சு வச்சுக்கோங்க. சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறாரு, கிருத்திகை, உத்திரம், உத்திராடத்திலேயும் எந்த கிரகம் இல்லை. அடுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து ஆயில்யம், அஸ்வினி, அனுஷம், பூரட்டாதியிலும் எந்த கிரகம் இல்லை. லக்னத்திற்கு எந்த கிரக தொடர்பும் இல்லை. இப்ப லக்னம் இயங்குமா? சூரியன் இயங்குனா எப்ப இயங்குவாருங்க? எப்ப சார் இயங்குவாரு? ஒண்ணு லக்னம் எப்ப இயங்கும்? ஒண்ணு லக்னத்தை ஏதாச்சும் ஒரு கிரகம் பார்க்கும் போதோ லக்னத்தில் ஏதாச்சும் ஒரு கிரகம் இருக்கும் போது லக்னம் இயங்கும். அப்ப லக்னாதிபதி நட்சத்திரத்திலேயே கிரகம் இல்லை, அந்த டிஎன்ஏ எனர்ஜிலையும் கிரகம் இல்லை. அப்படிங்கும் போது இந்த இடத்துல அவர் சுத்தமா என்ன செஞ்சாலும் தோத்து போவாருன்னு சொல்ல முடியும். ஆனா இன்னொன்னையும் பார்க்கணும். அதுக்கு தான் கிரக காரகத்துவம் தெரிஞ்சிருக்கணுங்கிறது. இப்போ ஒரு மனிதனுக்கு லக்னாதிபதி செயல்பாடை கொடுக்கிறார்னா செயல்பாட்டிற்குண்டான காரக கிரகம் யார்?
ஒரு செயல் செய்யறாங்கன்னா அந்த செயல்பாட்டுக்குண்டான காரக கிரகம் யார்? யாருங்க சார்? செவ்வாய். செவ்வாய் தான் செயல் இல்லையா? அப்ப லக்னாதிபதியுடைய பலன்களை காரகத்தில் செவ்வாய் தான் செய்வார். அப்போ சிம்ம லக்னத்துல பிறந்து சூரியனுடைய நட்சத்திரத்திலையும் கிரகம் இல்லை, டிஎன்ஏலையும் கிரகம் இல்லை, லக்னத்தை எந்த கிரகம் பார்க்கல, ஜாதகத்துல செவ்வாய் நட்சத்திரத்திலையும் கிரகம் இல்லை, ஜாதகத்துல செவ்வாயுடைய டிஎன்ஏ நட்சத்திரத்திலும் கிரகம் இல்லை என்றால், செவ்வாய் லக்னத்தை அவங்களுக்கும் தொடர்பு கொள்ளவில்லை என்றால் அந்த ஜாதகம் வேஸ்ட், வேலைக்கே ஆகாது. லக்னம் கெட்டு போச்சுன்னா அது வேலைக்கு ஆகுமா? சும்மா டம்மியா சுத்திக்கிட்டு இருப்பார். சிலதெல்லாம் செஞ்சு செஞ்சு பார்த்துருப்பார், ஒன்றும் பிரயோஜனம் இருந்திருக்காது. அப்ப என்ன பண்ணிருப்பாரு, சரி அவ்வளவுதான் நம்ம எது செஞ்சாலும் தோத்து போயிடுறோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டு என்ன பண்ணிடுவாருங்க. அப்ப நான் மறுபடியும் ரூல் சொல்றேன். இப்ப சிம்ம லக்னம், லக்னத்துக்கு சூரியன் தொடர்பு இல்லை, லக்னத்துக்கு எந்த கிரக தொடர்பும் இல்லை, சூரியனுடைய எந்த கிரக தொடர்பும் இல்லை. லக்னாதிபதி நட்சத்திரத்தில் கிருத்திகை, உத்தரம், உத்திராடம், அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், புரட்டாதியில கிரகம் இல்ல. செவ்வாயுடைய நட்சத்திரங்களான என்னனுங்க மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டத்துல கிரகம் இல்ல. செவ்வாயுடைய எனர்ஜியை கொண்ட கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதியில கிரகம் இல்லை. செவ்வாயும் லக்னத்தை பார்க்கல அப்படின்னால் இத்தனை ரூல்ஸ் நீங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த ஜாதகம் டம்பி ஜாதகம் எடுத்து போகணும். என்ன சார் பயமுறுத்துறீங்க அப்படிங்கிறீங்களா? பயமுறுத்தவெல்லாம் இல்லைங்க. நான் இங்க சொல்றது விதிகள் மட்டும்தான். விதியை தவிர நாம் எங்கும் போகவே இல்லை. ஒரு பாவகம் இயங்கணும் அப்படின்னா இந்த விதிகள் எல்லாம் இந்த ஜாதகத்துல என்ன பண்ணணுங்க, நாம கண்டிப்பா பார்க்கணும். பார்க்கணுமா வேண்டாங்களா? ஒருத்தர் அக்கௌண்டரா போறாரு, எழுத்து வேலைக்கு போறார், ஒரு பேங்க் வேலைக்கு போறாரு, ஒருத்தர் வந்து சாப்ட்வேர் துறையில பணிபுரியறார். இவருக்கு எந்த பாவத்தை பார்ப்பீங்க? ஒருத்தர் சாப்ட்வேரா இருக்கிறாரு வச்சுக்கீங்களேன், இந்த சாப்ட்வேரா இருக்கிறாரு அல்லது மீடியா துறையில் இருக்கிறாரு வச்சுக்கோங்க, ஒரு மீடியா துறையில வேலை பார்க்கறாரு அல்லது சாப்ட்வேர் துறையில் இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது நான் சொல்றது 3ஆம் இடம், கம்யூனிகேஷன் தொடர்புலையோ அல்லது சாப்ட்வேர் துறையிலோ வேலை பார்க்கறாருன்னா யாருக்கு அது முழுசா வெற்றியை கொடுக்காது? கம்யூனிகேஷன் எத்தனாம் பாவகம்? 3ஆம் பாவகம். அப்போ ஒரு ஜாதகத்துல 3ஆம் இடத்தில் எந்த கிரகமும் இல்ல, 3ஆம் இடத்தை எந்த கிரகமும் பார்க்கல, 3ஆம் அதிபதியுடைய நட்சத்திரம் இருக்கும் இல்லையா? 3 நட்சத்திரம் இருக்குமா? 3 இருக்குமா? அந்த 3 நட்சத்திரத்திலும் கிரகம் இல்லை. அந்த 3ஆம் அதிபதி டிஎன்ஏ எனர்ஜி கொண்ட நட்சத்திரங்கள் இருக்கும் இல்லையா? அதுலயும் கிரகம் இல்லை அப்படின்னா 3ஆம் பாவகம் இயங்காது. அப்ப நாம என்ன பண்ணணும், 3ஆம் பாவகம் இயங்காது நம்ம தூக்கி போடக்கூடாது. இந்த கம்யூனிகேஷன் சாப்ட்வேர் துறையை சொல்வதற்கென்று 2 கிரகங்கள் இருக்கு. என்னென்ன இருக்குதுங்க? புதன், ராகு. இவங்க 2 பேரும் யாருங்க? சாப்ட்வேர் துறையை சொல்லக்கூடிய கிரகங்கள். ஒருவேளை அவருடைய ஜாதகத்துல புதனுடைய நட்சத்திரத்திலேயோ ராகுடைய நட்சத்திரத்திலேயோ, புதனுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரத்திலேயோ ராகுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரத்திலேயோ கிரகம் இருந்தால் அப்போ அந்த ஜாதகத்துல அந்த கம்யூனிகேஷன் பாவம் இயங்கும். இயங்குமா இயங்காதுங்களா? அப்ப இந்த புதனோ ராகுவோ 3ஆம் இடத்தை தொடர்பு கொண்டாலும் இயங்கும். இயங்கும் இல்லையா? அப்போ இதெல்லாம் நம்ம கவனத்துல வச்சுக்கணும். சரிங்களா? அப்ப நாம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, தொடர்பு நான் தான் சொல்லட்டுமே, தொடர்பே இல்லைன்னு சொல்லிட்டோம். 3ஆம் பாவத்துக்கு தொடர்பு இல்லைன்னு தான் முதலியே பேச ஆரம்பிச்சோம். அப்ப 3ஆம் இடத்துல புதன் ராகுவும் தொடர்பு கொள்ளைன்னா புதன் நட்சத்திரம், ராகு நட்சத்திரம், புதனுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரம், ராகுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரம், 3ஆம் அதிபதியுடைய நட்சத்திரம், 3ஆம் அதிபதி கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரம் மொத்தமா போட்டு கிட்டத்தட்ட 18 வந்துரும் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 18 வந்துரும். சோ இது எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி நாம சொல்லணும். இப்போ அவருக்கு அந்த ஒரு இதே இல்லைன்னா எப்படி சார் அந்த கொடுப்பனம் வரும்? வருங்கிறீங்க. அப்போ ஒரு ஜோதிடர் தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் கிரக காரகத்துவம் 1, அடுத்து பாவக காரகத்துவம் 2. இது 2 தெரிஞ்சிருந்தா தான் இவங்களுக்கு இது நடக்காதுன்னு உறுதியா சொல்ல முடியும். அதே மாதிரி ஒருவருக்கு அந்த தொடர்பே இல்லைங்கும் போது அந்த திசைகள் நடைமுறைக்கு வந்துட்டு அவன் ஜெயிச்சிருவாங்க. அதுவும் இருக்குதுங்க. எதுவுமே நீங்க நினைக்காதீங்க. இப்போ 2ஆம் இடத்துல கிரகம் இல்லை, தொடர்பு இல்லைன்னா 2ஆம் அதிபதியுடைய நட்சத்திரத்தில் கிரகம் திசைக்கு வந்துருச்சுன்னா அந்த திசையில சம்பாதிச்சிருவாங்க. ஏன்னா திசைங்கிறது ஒரு சனி திசை எத்தனை வருஷம்? ஒரு மகர லக்னத்துல பிறந்திருக்கிறாங்க, 2ஆம் இடத்துக்கும் 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு எந்த கிரக தொடர்பும் இல்லை, அது எம்டி கட்டமா இருக்குது. சனியுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் திசைக்கு வருது, சனி நல்லா இருக்கிறாரு, அல்லது சனியுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரம் புனர்பூசம், சுவாதி, அவிட்டத்திலிருந்து ஒரு திசை வருது. அப்ப அந்த திசையில் அவர் சம்பாதிப்பாரு, சம்பாதிக்க மாட்டாராம்? சம்பாதிப்பார். அப்ப நம்ம யோசிக்கணும். அப்ப நான் என்னங்க, எந்த ஒரு பாவகத்தை நாம் எடுத்து ஆய்வு செய்தாலும் அந்த பாவகம் எப்படி இருக்கிறது, அந்த பாவகம் செயல்படுதா இல்லையா?
பார்க்கணுமா வேண்டாங்களா? அந்த பாவகம் செயல்படுகின்றதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா மேடம் ஒரு ஜாதகம் கொடுக்குறாங்க, கொடுங்க. சரி, பரவாயில்லைங்க. இந்த ஜாதகத்தில் எந்த பாவகத்திற்கு தொடர்பு இல்லை அப்படிங்கறத பார்க்கணுமா வேண்டாங்களா? உங்களுக்கு எல்லா கிரகத்துக்கும் பாவக தொடர்பு இருக்கு, நீங்க பார்க்க வேண்டியதில்லை. லக்கணத்தை வந்து 1 2 3 லக்கணத்துல மட்டும் எந்த கிரக தொடர்பும் இல்லை, அது ஒண்ணுதான். 1 2 3 4 எல்லா கிரகத்துக்கும் தொடர்பு இருக்கு, லக்கணத்துக்கு மட்டும் தொடர்பு இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தங்க? நான் சொல்லிடுறேன், உட்காருங்க. அவர் ஜாதகத்துல 9 கிரகங்கள்ல எல்லா பாவகத்திற்கும் கிரக தொடர்பு இருக்கு, ஆனா ஒரு பாவத்துக்கு இல்லை. என்ன பாவம்? லக்ன பாவத்துக்கு மட்டும் கிரக தொடர்பு இல்லாமல் இருக்கிறது. சரி, இந்த லக்ன பாவத்துக்கு கிரக தொடர்பு இல்லாம இருந்தா நான் என்ன ரூல்ஸ் சொல்லியிருக்கிறேங்க? லக்னாதிபதியுடைய நட்சத்திரத்திலோ அதனுடைய டிஎன்ஏ எனர்ஜியிலோ கிரகம் இருக்கான்னு பார்க்கணும். அப்ப உங்க லக்கணத்துக்கு, கன்னியா லக்கணத்துக்கு புதனுடைய நட்சத்திரத்துல கிரகம் இருக்குதான்னு பாத்தீங்கன்னா யார் இருக்காங்க? ஒரு கிரகம் இருக்குது. கேட்டையில 2 கிரகம் இருக்கு. கேட்டையில 2 கிரகம் இருக்கு. அப்ப 2 வந்துருச்சா? கேட்டையில 2 கிரகம் இருக்கு, வந்தாச்சு. அடுத்து உத்தரம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா உத்தர நட்சத்திரம் புதனுடைய கர்ம பதிவை கொண்டது. அப்ப உத்தரத்துல 1 இருக்குது, பூராடத்துல 1 இருக்குது. அப்ப கிட்டத்தட்ட என்ன வந்துருச்சுங்க? 4 கிரகங்கள் லக்ன தொடர்பை பெற்றிருக்கிறது. அப்ப 4 கிரகங்கள் திசாபுத்திக்கு வருமோ வராதுங்களா? வரும் தானுங்க. அப்ப எப்படி இருந்தாலும் உங்களுக்கு லக்ன தொடர்பு இருக்குது, இல்லாம போகாது. ஆனா என்னன்னா இதுல நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, ஒரு சில உங்க வாழ்க்கை சீரா போயிட்டு இருக்கும், பாதி நாள் பாத்தீங்கன்னா செய்யற செயலுக்கு பலன் இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு வருஷம் வச்சுக்கோங்களேன். இப்ப 4 கிரகங்கள் அதுல லக்ன தொடர்பு வச்சிருக்கு, மிச்ச 4 கிரகங்கள் அந்த நேரத்துல லக்ன தொடர்பை பெறாது. அப்படிங்கும் போது என்ன அப்படின்னா, உங்க வாழ்க்கையில பாருங்க, ஒரு வருஷம்னா அதுல ஒரு 6 மாசம் என்ன சொல்லுவீங்க, ஏன்னா ஒரு புத்தியை வந்து நீங்க ஒரு 3 வருஷம் புத்தின்னு வச்சுக்கோங்க, அது ஒன்றையா பிரிச்சுக்கோங்க. ஒன்றைங்கிறது ஒரே அடியா ஒன்றை இல்லைங்க, இடைக்கிடைக்கு மாறி மாறி வரும். அப்ப இந்த 4 கிரகங்கள் தொடர்பு வரும்போது ஒரு சில காலகட்டங்கள்ல நாம செய்யற செயலுக்கு உண்டான பலன் நடக்கிற மாதிரி இருக்கும், நடக்கும். ஒரு சில நேரங்கள் நம்ம செயலுக்கான பலன் நடக்காம இருக்கும். இந்த மாதிரி அடிக்கடி எனக்கு பேக்கிங் வருதே அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு சிந்தனை, ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். நீங்க தான் சொல்லணும், கொடுத்துருங்க. அது வேறங்க, நான் அந்த பதில் சொல்லுங்க. இப்ப நாம என்னன்னா, ஒரு ஜாதகத்துல நீங்க பார்த்து சொல்லுங்க, ஒரு வாழ்க்கையில உங்களுக்கு லக்ன தொடர்பு இருக்கின்றது, லக்ன கொடுப்பினை அவங்களுக்கு இருக்கு, செய்யற செயலுக்கான பலன் உண்டு. ஆனா வந்து எல்லா காலகட்டத்திலையும் இல்லைங்கிற. இப்போ ஒரு வருஷம் வருதுன்னா, ஒரு புத்தி வருதுன்னா அதுல 4 புத்தியில வந்து கிடைக்கும். 4 புத்தியில நம்ம செய்யற செயலுக்கான பலன் கம்மியா இருக்கும். உங்களுக்கு செயலுக்கான பலன் இல்லாம இருக்காதுன்னு சொல்லி இருக்கும், ஒரு சில நேரங்களில் செய்யறக்கான பலன் கம்மியா இருக்கும். உண்மையா பொய்யா நீங்களே சொல்லிடுங்க. உண்மைதாங்க. ஒரு சில நேரம் ஏன் நம்ம இந்த தொழில் செய்யறோம், இதுல எந்த பலனுமே இல்லையா, இல்ல வேற ஏதாவது செய்யலாமாங்கிற ஒரு யோசனை வந்துட்டு இருக்கோங்க. அதான். ஸோ அப்போ வந்து ஒரு சில நாட்கள் பலன் கிடைக்கும், ஒரு சில இதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்கு, நான் சொல்றேங்க, கொடுத்துருங்க, பார்த்துக்கலாம். நான் அடுத்த ஜாதகம் கொடுத்துட்டீங்களா? ஐயா ஜாதகம். இவர் ஜாதகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா லக்கணத்துக்கு தான் தொடர்பு இல்லை, வர ஜாதகம்ல கர்மம் ஒரே மாதிரி தான் வரும் போல் இருக்கு. இவர் ஜாதகத்துல என்ன தொடர்பு இல்லைங்க, லக்ன தொடர்பு மட்டும்தான் இல்லை, பாக்கி எல்லா பாவங்களுக்கும் அந்த கிரக தொடர்பு இருக்கிறது. அப்ப லக்ன தொடர்பு ஒரு ஜாதகத்திற்கு வரவில்லை என்றால் என்ன சொல்லியிருக்கிறேங்க, முதல்ல லக்னாதிபதி நட்சத்திரத்துல கிரகம் இருக்கான்னு பார்க்கணும். உங்களுக்கு லக்னாதிபதி யாருங்க? சுக்கிரன், ரிஷப லக்னம். பூரத்துல ஒரு கிரகம் இருக்கு, பரணியில ஒரு கிரகம் இருக்கு, அப்ப 2 கிரகம் இருக்குது, கொஞ்சம் தப்பிச்சாச்சு. அடுத்து சுக்கிரனுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 2 3 எதுவுமே இல்லைங்க. திருவாதிரையில் இல்லை, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சித்திரையிலும் கிடையாது, அடுத்து வந்து திருவோணத்திலையும் கிடையாது.
அப்ப உண்மையை சொல்ல போனா உங்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி அப்படிங்கிற அந்த நட்சத்திரத்துல 2 கிரகம் தான் இருக்கு. அப்படின்னா என்னன்னா இதுக்கு எத்தனை மார்க்கு? 90க்கு எத்தனை மார்க்குங்க? 2 கிரகம் தான் இருக்குது, 7 கிரகம் இல்லை. அப்படின்னா எத்தனை மார்க்? 20 மார்க்கு தான். அப்ப இந்த ஜாதகம் என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகத்திற்கு லக்ன தொடர்பு சரியாக வரவில்லை என்றால் என்ன நடக்கும்னா, வாழ்க்கையில் நாம் போடுகின்ற எஃபெக்ட் ஜாஸ்தியா இருக்கும், கிடைக்கிற பலன் கம்மியாவே தான் இருக்கும். கம்மியாவே தான் இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா இப்போ வந்து அவர் வாழ்க்கையிலேயே ஒரு நினைச்சிருப்பாரு, ஒரு ஏதாவது திடீர்னு ஒரு 2 மாசம் நல்லா இருக்குது, திடீர்னு ஒரு 4 மாசம் நல்லா இருக்குது, எப்படி இருக்குதுங்கிறது அதாவது எதுக்குங்க? செயல்களுக்கு தான் சொல்றேன். நீங்க வருமானம் அதெல்லாம் ஆத்த கேரக்டர். நாம செய்யற செயலுக்கான பலன்ல அவர் ஜாதகத்துல ஒரு 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 புத்தி நடக்குதுன்னா 9 புத்தியில ஒரு குறிப்பிட்ட மாதிரி சொல்லுவோம் இல்லையா, ஒரு 3 வருஷம் புத்தினா அதுல வந்து ஒரு 2 அந்தரங்கள் சொல்ல, அந்த மாதிரி அவர் வாழ்க்கையில அவர் போடுற எஃபெக்ட் ஜாஸ்தியா இருக்கும், அவருக்கு கிடைக்கிற பலன் கம்மியா இருக்கும். ஏதாவது ஒரு காலகட்டங்களில் ஏதோ கொஞ்சம் நல்லது நடக்கும். இதுதான் அவருடைய லக்னத்துடைய கொடுப்பினை. அவரையே சொல்லுங்க என்ன நடக்குதுன்னு. என்னங்க 3 மாசம் நல்லா இருக்குங்க, அப்புறமேல அப்படியே. ஆமா. அப்ப என்னன்னா லக்ன தொடர்பு இல்லாத ஜாதகங்கள் எப்படி இருக்கும்? இப்படித்தான் இருக்கும். ஆனா பாருங்க, போயிட்டு இருக்கும் அப்படியே ஓடி, திடீர்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காலத்துல செஞ்சுக்கிட்டே இருப்பாரு, ஏதோ 1-2 விஷயம் நடக்கும், அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்குவார். அப்பா ஏதோ நடக்குதுடா, என்னடா இந்த காலகட்டங்களில் நடக்குது, ஏன் நடக்குது, எந்த கிரகம் மாறிச்சு அந்த கிரகம் மாறிச்சுன்னு போட்டு மைண்டை போட்டு குழப்பிட்டே இருப்பாரு. கேளுங்க, குழப்பமாக. அப்ப என்னன்னா நம்மளுக்கு லக்னாதிபதி தொடர்பு இல்லை என்றால் அதுக்கான திசை வந்துட்டா அந்த திசை ஃபுல்லா நம்ம ஜெயிச்சிடலாம். அப்ப உங்களுக்கு இந்த பூர நட்சத்திரத்திலேயோ பூராட நட்சத்திரத்திலேயோ திசை வரணும். அப்ப என்ன திசை நடந்துட்டு இருக்குதுங்க? ராகு திசை நடந்துட்டு இருக்குது. ராகு விசாகத்தில் இருக்காருங்க, குரு வந்து விசாகத்துல தான் இருக்கிறார். ஸோ இன்னும் வந்து அந்த தொடர்புலயே எதுவும் வரவே இல்லை உங்களுக்கு. அது நீ வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்லை. இதற்கு பரிகாரம் இருக்குதுங்க, நல்லது கடைசியாக சொல்றேங்க. ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு தொடர்பு இல்லைன்னா என்னன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு, ஓகேங்களா? நாம இங்க சொல்ற விஷயம் அதுதாங்க. இது வந்து நான் போதுங்க, ஜாதக ஆய்வு போதும், ஏன்னா அடுத்த பரிகாரங்கள் சொல்லணும், அதுக்காகத்தான். அப்போ ஒரு மனிதனுக்கு எந்த பாவம், சரி கொடுங்க, கடைசி கொடுத்துட்டாரு, கொடுங்க, ஒரு ஜாதகத்தை பார்த்துடலாம். கொண்டாங்க, ஆசையா வந்துட்டாரு, சொல்லிடுவோம், ஏன் நம்ம விட்டு வைக்கணுமே. நன்றிங்க. ஏன்னா நம்ம சொல்ற விஷயம் உண்மையா இருக்கணுங்க, பொய் பேசி ஒன்றும் பண்ண போறது கிடையாது, உண்மையாக இருக்க வேண்டும். சொல்ற விஷயம் ஆணித்தரமா அடிச்ச மாதிரி இருக்கணும், இல்லைன்னா அதை சொல்லவே கூடாது. இப்ப ஐயா ஜாதகம் வந்து லக்னம் துலா லக்னமா இருக்கு, லக்னத்திற்கு சனி தொடர்பு இருக்கு, 3ஆம் இடத்திற்கு ராகு தொடர்பு இருக்கு, 4ஆம் இடத்திற்கு குரு தொடர்பு இருக்கு, 5ஆம் இடத்துக்கு சூரியன் சந்திரன் தொடர்பு இருக்கு, 6ஆம் இடத்துக்கு புதன் சனி தொடர்பு இருக்கு, 8ஆம் இடத்துக்கு செவ்வாய் தொடர்பு இருக்கு, 9ஆம் இடத்திற்கு சனி தொடர்பு இருக்கு, எல்லா தொடர்பு இருக்கு. இது ஒன்றும் வெறும் இது வந்து ஒன்று தோஷமான கட்டம் இல்லை. லக்னத்தை பாருங்க, லக்னத்தை மட்டும் பார்த்துங்க. ஏன்னா கர்மா எல்லாம் சேரத்தான் வேலை செய்யும் நினைக்கிறேங்க இன்னைக்கு. லக்னத்தை முதலிய கிரகம் பார்த்துன்னு சொல்லியாச்சு, உங்களுக்கு எல்லா தொடர்பு இருக்கு. அதனால வந்து நமக்கு இந்த தொடர்பு இல்லாத கட்டத்தினால தோஷம்னு சொல்ல முடியாது. இப்ப லக்னாதிபதி நட்சத்திரத்துல கிரகம் இல்லைன்னா ஒன்றும் செயல் நடக்காது, எல்லாம் இருக்கும். ஒரு சில பேருக்கு என்ன பண்ண முடியாதுங்க, எல்லாம் கிடக்கும், என்ன பண்ண முடியாதுங்க, நமக்கு ஏற்ற மாதிரி அனுபவிச்சுக்க முடியாது. சில பேருக்கு அப்படி நடக்கும், பார்த்துக்குங்க. நாம நினைச்ச மாதிரி அனுபவிச்சுக்க முடியாது, இல்லை செய்யற செயலுக்கான பலன் அந்த குறிப்பிட்ட காலங்களில் தான் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? சரி, ஓகே, பார்த்தலாங்க. சரி, ஓகே, சரி. இந்த பாவகம் இல்லா, அதாவது சொல்லுவோம் இல்லைங்களா, கிரகங்கள் தொடர்பு பெறாத கட்டத்திற்கு என்ன பரிகாரம்? ஒரு ஜாதகத்துல லக்னத்தினுடைய தொடர்பு யாருக்கும் கிடைக்கவில்லை என்றால் என்ன பண்ணலாம்னா, தயவு செஞ்சு பிறந்த ஊர்ல இருக்காதீங்க. லக்ன தொடர்பு யாருக்கு கிடைக்கவில்லை என்றாலும் அவர்கள் என்ன பண்ண வேண்டாங்க, பிறந்த ஊரை விட்டு காலி பண்ணிடுங்க. பிறந்த ஊரை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா சேஃப் ஆயிடுவீங்க. சொல்லாம இல்லைங்களா? சார் நீங்க என்ன சார் சொல்றீங்க, எனக்கு லக்னத்துல தொடர்பே இல்லை சார்.
ஆனா நான் நல்லா இருக்கிறேன். எப்படி நல்லா இருப்பாரு? அவர் பிறந்த ஊருட்டு எங்கேயாச்சும் வெளிநாடு வெளி மாநிலம் போயிருப்பாரு. அப்போ லக்னத்திற்கு எந்த தொடர்பும் இல்லை என்றால் அவர் பிறந்த ஊரை விட்டு வெளியே சென்று விட வேண்டும். அதாவது 400 கிலோமீட்டர். எங்க 400 கிலோமீட்டர் என்னங்க? என் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், லக்னாதிபதி கெட்டு போச்சா 4 ஆறு தாண்டி போம்பார். 4 ஆறு தாண்டும் போது 400 கிலோமீட்டர் வந்துடாது. இப்போ திருச்செங்கோட்டிலிருந்து சென்னைக்கு போறதுக்குள்ள 4 ஆறு வந்துடாது. அப்போ லக்னம் கெட்டு போச்சுன்னா 4 ஆறு தாண்டி போம்பாரு குருநாதர். அப்பனா நாம் அதை 400 கிலோமீட்டர்னு எடுத்துக்கணும். அப்போ லக்னத்திற்கு எந்த தொடர்பும் இல்லை என்ற உங்களுக்கு தான் சொல்றேன். பிறந்த ஊர்ல இருக்காதீங்க, பிறந்த ஊர் விட்டு தூரமா போயிடுங்க. 2வது, லக்னம் சம்பந்தமான நபர்களுக்கு உதவி பண்ணுங்க. லக்னம் சம்பந்தமான நபர்கள்லாம் யாருங்க? இந்த முடி வெட்டுறவங்க, மொட்டை அடிக்கிறவங்க, மூளை பாதிக்கப்பட்டவர்கள், இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும். 2ஆம் இடத்தில் எந்த கிரக தொடர்பும் இல்லை என்றால், 2ஆம் பாவத்துக்கு எந்த கிரக தொடர்பு இல்லை என்றால் 2ஆம் பாவகத்திற்கு உண்டான கிரகம் எதுவோ, ஏதாவது ஒரு கிரகம் இருக்கும் இல்லைங்களா, அந்த கிரகத்தின் நாளில் உணவு உண்ணாதீர்கள். காலையில சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரை, சூரிய உதயம் முதல் சூரிய அஸ்தமனம் வரை உணவு உண்ணாதீர்கள். அன்றைய நாளில் உணவு உண்ணாமல் இருந்து அன்றைய நாளில் அந்த கிரகத்திற்குண்டான உணவை, இப்ப சுக்கரனா என்னங்க, மொச்சை, ஸ்வீட்டு இப்படி எடுத்துக்கலாம். குருவா இருந்தா கொண்டக்கடலை, இந்த மாதிரி வாயு ஐட்டம் எடுத்துக்கலாம். அப்போ அந்த அன்னைக்கு விரதம் இருந்து அன்றைய நாளில் அந்த கிரகத்திற்கு உண்டான உணவை தானம் செய்துவிட்டு அதே உணவை சாப்பிட்றாதீங்க. அந்த உணவை வாழ்நாள் ஃபுல்லா நீங்க சாப்பிடக்கூடாது. அந்த உணவை தானம் பண்ணிடணும். சரிங்களா? அன்றைய நாள்ல அந்த உணவை தானம் பண்ணிடணும். அடுத்து 2ஆம் இடத்துல வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்களுக்கு, 10 to 12 வரைக்கும் படிக்கிறாங்களே ஆரம்ப நிலை மாணவர்களுக்கு முடிந்தவரை எந்த கிரகமோ அந்த கிரகத்திற்கு உண்டான நாளில் படிப்புதவிகளை செய்யலாம். ஒரு ஃபீஸ் கட்டுறது இந்த மாதிரி உதவிகளை நம்ம செய்யலாம். வாய் பேச முடியாதவர்களுக்கு உதவி செய்யுங்க. வாக்கு சுத்தமா இல்லாம இருக்காங்க இல்லையா, வாய் பேச முடியாதவர்களுக்கு உதவி செய்யுங்க. கண் பார்வை அற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா 2ஆம் இடம் என்னங்க, கண்கள். செய்யலாமா? சோ இதெல்லாம் செஞ்சோம்னா என்ன ஆகுங்க, அந்த பாவத்துடைய தொடர்பு கிடைக்கும். அது இன்னொன்னு சொல்லலாம், அது முடிந்தால் பண்ணுங்க. ஒரு குடும்பம் அமைஞ்சிருச்சு, 2 குழந்தை ஆயிடுச்சு, ஒரு குழந்தைகள்லாம் ஒரு 10 வயசு 5 வயசு ஆயிடுச்சுன்னா கொஞ்ச நாள் குடும்பத்தை விட்டு ஃபாரின் கண்ட்ரி அந்த மாதிரி போய் வாழ்ந்துட்டு அங்கிருந்து பணம் அனுப்பலாம். ஸோ 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை என்ன பண்ணிக்கலாம், நாம தியாகம் செஞ்சாதான் சில பலன்கள் நமக்கு நடக்கும். நான் வியாழக்கிழமைக்கு சொல்லிப்பேன், 2ஆம் அதிபதி குருனா வியாழக்கிழமைக்கு விரதம் இருக்க சொல்றேன் இல்லையா, முடிந்தால் மௌன விரதமும் இருக்கலாம். அதை நாம சொல்லி ஆகணும். சார் அது ஒன்று மட்டும் முடியாதுங்க சார், ஒரு நாளைக்கு ஃபோனில் 4 மணி நேரம் பேசித்தான் சார் ஆகனா நான் ஒன்றும் பண்ண முடியும். அது எல்லா நாளும் ஒரு வேலைக்கு போகிறவங்களால முடியுமா? ஒரு முதலாளி இருக்கிறாங்க, அந்த முதலாளி அந்த கடையை பார்க்கறதுக்கு ஒரு தொழிலாளி இருக்கிறாங்கன்னா அவங்களால முடியும், வீட்டில் இருக்கிற பெண்களால் முடியும். ஸோ அந்த மாதிரி முடிந்தவர்கள் அந்த விஷயங்களை செஞ்சுக்கலாம். சரி, 3ஆம் இடம் எந்த தொடர்பும் இல்லை என்றால் காது கேளாதவர்களுக்கு உதவி செய்யுங்க. காது கேட்காதவங்களுக்கு இந்த செவிட்டு மிஷின் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வாங்கி கொடுங்க. படிக்கிற குழந்தைகளுக்கு இந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்க, கம்ப்யூட்டரு, படிக்கிற குழந்தைகளுக்கு கம்ப்யூட்டரு, அவங்களுக்கு தேவையான பேனா, நோட்டு, புக்கு இதெல்லாம் வாங்கி கொடுங்க. கொஞ்சம் இளைய சகோதரனை விட்டு தள்ளி இருங்க. அது நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், தானாவே தள்ளிடும். அது அடுத்த விஷயம். ஒருவேளை இந்த சூட்சமம் தெரியாமையே அவங்க கூட இருந்தாங்கன்னா என்ன பண்ண முடியாதுங்க, டெவலப்மெண்ட் ஆக முடியாது. 4ஆம் இடத்திற்கு எந்த கிரக தொடர்பும் இல்லை என்றால், 4ஆம் இடம் இயங்கவில்லை என்றால் தாயை விட்டு கொஞ்சம் விலகி இருங்க. ஏன்னா முதல்ல உயிர்காரத்துக்கு கொஞ்சம் விலகி இருந்தா நல்லது. அதுதான், ஏன்னா தொடர்பே இல்லாத போது கூட இருந்தா என்ன நடக்கும்,
நமக்கு கிடைக்கிற நல்ல பலன். அப்ப நம்ம ஒரு விஷயத்தை தியாகம் பண்ணும்போது அந்த 4ஆம் பாவத்தில் இருக்கிற கொஞ்சம் விஷயங்களாச்சும் நமக்கு கிடைக்கும். அப்ப தாயை விட்டு சற்று விலகி இருங்கள். ஆடை தானம் நிறைய செய்யுங்க. அப்ப அந்த 4ஆம் இடத்து அதிபதிக்கு உண்டான நாள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த நாள்ல என்ன பண்ணலாம்? ஆடை தானம் நிறைய செய்யலாம். அடுத்து, உங்களுடைய சுக விஷயங்களை கெடுத்துக் கொள்ளுங்கள். எப்படி கெடுத்துக்கிறது? தரையில படுத்து தூங்குங்க, செருப்பு போடாம நடங்க. சார் நான் ஆபீஸ் போறேன் சார், எப்படி சார் செருப்பு போடாம நடக்கிறது? வீட்டில் போற செருப்பு போடாம நடங்க. ஆபீஸ் போறப்ப ஷூ எடுத்து வச்சுக்கோங்க. ஆபீஸ் கிட்ட போனே உள்ள போனே போட்டு போங்க. ஆபீஸ்ல திட்டுவாங்கன்னா வேற வழி இல்லை. நமக்கு பரிகாரத்தை எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தான் செய்ய முடியும். ஏன்னா கேட்கறாங்க இல்லையா, நான் செருப்பு போடாம எப்படி போறது அப்படின்னு. ஏன்னா ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் சொல்லுவாங்க, சார் அங்கெல்லாம் செருப்பு போடாமல் நடக்க கூட முடியாது, எல்லாம் பூரா குளிர் பிரதேசம், கால் கூட வைக்க முடியாதும்பாங்க. அவங்கள என்ன பண்ண சொல்லலாம்? தரையில் படுத்து சொல்லலாம். அதுக்கும் சொல்லுவாங்க தரையிலும் படுத்து வைக்க முடியாதும்பாங்க, ஏன்னா அங்கே குளிர் பிரதேசம். அப்போ சில கர்மாக்களை அனுபவிச்சுதான் ஆகணும்னா அனுபவிச்சுதான் ஆகணும், நாம் ஒன்றும் பண்ண முடியாது. சுக விஷயத்துக்கு எடுத்துக்கிற எத்தனையோ இருக்குதுங்க. கீழே படுத்து தூங்கலாம், செருப்பு போடாமல் நடக்கலாம், ஏசி இல்லாமல் இருக்கலாம். கார்ல தான் போகணுமா? 2 வீலர் எடுத்துட்டு போகலாம், பண்ணலாம் இல்லையா? அப்போ முடிந்தவரை தன்னுடைய சுக விஷயங்களை அவர்களாக குறைத்து கொண்டால் அதற்கான தோஷம் நிவர்த்தி ஆகும். அம்மா விட்டு தள்ளி இருக்கணும், ஆடை தானம் செய்யணும். ஓகே, 5ஆம் இடம். 5ஆம் இடம்னா என்னங்க? 5ஆம் இடத்துக்கு எந்த தொடர்பு இல்லை, எந்த விஷயம் இல்லை. முதல்ல குழந்தை இருக்கிறதே பெரிய விஷயம். 5ஆம் இடத்திற்கு தொடர்பு இல்லை, குருவுக்கும் தொடர்பு இல்லைன்னா, குருவும் இயங்கல 5ஆம் இடமும் இயங்கலைன்னா குழந்தை கிடைக்கிறதே கஷ்டம். ஸோ அப்போ அதுக்காக எல்லாருக்குமே குழந்தை இல்லைன்னு சொல்லிட முடியாது. சில பரிகாரங்களை செய்யணும். 5ஆம் இடம் அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு 5ஆம் இடத்துக்கு எந்த தொடர்பு இல்லைன்னா முதல்ல என்டர்டைன்மெண்ட் எல்லாம் சுத்தமாக நிப்பாட்டிடுங்க. என்டர்டைன்மெண்ட் மீன்ஸ் சுற்றுலா போகிறது, அடிக்கடி பார்க்குக்கு போகிறது, மாலுக்கு போகிறது, சினிமாவுக்கு போகிறது, அந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் விஷயங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். ஏழை குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்கள். எப்படிப்பட்ட உதவியாக இருந்தாலும் சரி, ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறீங்க, எது வேணாலும் செய்யுங்க. படிக்கின்ற அந்த ஏழை குழந்தைகளுக்கு ஏதாவது உதவி செய்யலாம். மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யுங்க. இதெல்லாம் எப்போ செய்யணுங்க? அந்த 5ஆம் அதிபதி யாரோ அந்த கிரகத்திற்குண்டான நாள்ல செய்யும். 6ஆம் இடத்திற்கு எந்த தொடர்பும் இல்லை என்றால், பின்னோடு சொல்லிட்டேங்க, 5ஆம் இடத்துல இருந்தா குழந்தையை விட்டு பிரிந்து வாழ்வதற்கு வழி ஏற்பட்டால் நீங்க போய்க்கலாம். வாய்ப்பு ஏற்பட்டால் நீங்க என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் விலகி இருந்துக்கலாம். அடுத்து 6ஆம் இடத்திற்கு எந்த கிரக தொடர்பும் எந்த 6ஆம் பாவகம் இயங்கவில்லை என்றால், உங்களுக்கு அம்மாவிற்கு அடுத்து பிறந்த இளைய தாய் மாமனோடு விலகி இருங்கள். அம்மாவுக்கு அடுத்து பிறந்தது தம்பியா இருந்தாலும் சரி, தங்கச்சியா இருந்தாலும் சரி. அம்மாவுக்கு அடுத்து பிறந்தது தம்பினா மாமன், அடுத்து சித்தி, அவங்க விட்டு கொஞ்சம் விலகி இருங்க. இவங்களுக்கெல்லாம் வேலை அமையாதவங்களுக்கு இந்த பரிகாரம். நோயாளிகளுக்கு உதவி செய்யுங்க. அந்த 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 கிரகத்திற்கு உண்டான நாட்கள்ல நோயாளிகளுக்கு என்ன பண்ணலாங்க, உதவிகள் செய்யலாம். 7ஆம் இடத்திற்கு எந்த தொடர்பும் இல்லை. மனைவி விட்டு விலகி போயிடலாமா? முதல்ல மனைவின்னு ஒன்று அமையணும் இல்லையா, அது ஒரு கணக்கு இருக்குது இல்லைங்களா? அப்ப 7ஆம் இடத்திற்கு எந்த கிரக தொடர்பு இல்லை என்றால், இதே தான் நான் முதல்ல சொன்ன ரூல்ஸ் தான். ஒரு கல்யாணம், முதல்ல கல்யாணம் நடக்குதாங்கிறது பார்க்கணும், அது வேற விஷயம். ஒருவேளை கல்யாணம் நடந்துட்டாலும் அதற்குண்டான தகுந்த பரிகாரங்களை செஞ்சுட்டா பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு குழந்தையாகுது, அவருக்கு ஃபாரின் சார்ஜ் கிடைச்சுன்னா போயிடலாம், தப்பே கிடையாது. அதே மாதிரி 7ஆம் இடம் என்பது சமுதாயம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்ப சமுதாய ரீதியாக வேலை செய்யக்கூடியவர்கள் எடுத்துக்கோங்க. சமுதாய ரீதியான வேலை பார்க்குறவங்க யார் யார்? ஒரு குப்பை அள்ளுறவங்க, ஒரு கழிப்பறை சுத்தம் செய்யறவங்க, ஒரு சாக்கடை சுத்தம் செய்யறவங்க, ஒரு சுடுகாட்டில் அந்த வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரி சமுதாய ரீதியான தொடர்பில் இருப்பவர்களுக்கு என்ன பண்ணலாம், உதவி செய்யலாம். அதே மாதிரி திருமணத்திற்கு ஹெல்ப் பண்ணலாம். திருமணத்திற்கு ஹெல்ப் பண்ணலாம். உங்களுடைய பாலிய நண்பர்கள் யாராச்சும் கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். பாலிய நண்பர்கள். ரோட்டோர வியாபாரிகளுக்கு உதவி செய்யுங்க. இப்போ ரோட்டோர வியாபாரினா எப்படி சொல்லுவாங்க, ஒரு கீரைக்கடை போட்டு ஒரு அம்மா வந்து பஸ் ஸ்டாண்டில் வித்துக்கிட்டு இருக்குது, பாவம், அது அண்ணான காட்சி. அந்த மாதிரி இந்த ரோட்டோரத்தில் சின்ன சின்ன இது போட்டு வைப்பாங்கல்ல, 7ஆம் இடம் தான் என்னதுங்க, பிளாட்ஃபார்ம். அங்கே வேலை பார்க்குறவங்க, அந்த சின்னதாக வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு என்ன பண்ணுங்க,
ஒன்றும் வேண்டியது இல்லைங்க. உதவினா எவ்வளோமா கீரை? 20 ரூபாய்ங்க, இந்தாமா 50 ரூபா வச்சுக்கோ. அந்த மாதிரி செய்யக்கூடிய சின்ன சின்ன உதவிகள் கூட உங்களை என்ன பண்ணும்? வாழ்க்கையில உங்களை உயர்த்தி நிறுத்தும். சரி, 8ஆம் இடத்திற்கு எந்த கிரக தொடர்பும் இல்லை என்றால், ஃபர்ஸ்ட் உங்களுடைய தாத்தனுடைய சொத்தை வாங்காதீங்க. உங்க தாத்தன் பேரிலிருந்து சொத்து உங்களுக்கு வரக்கூடாது. ஏன்னா தாத்தன் சொத்துங்கிறதா 8ஆம் இடம். 5ஆம் இடம் தாத்தனா யாருங்க? உங்க அப்பாவுடைய அப்பா, அவருடைய சொத்து தான் 8ஆம் இடம். அப்ப 8ஆம் இடத்துக்கு எந்த தொடர்பு இல்லைன்னா உங்களுடைய தாத்தன் பேரிலிருந்து எந்த காரணத்தை கொண்டும் சொத்து உங்களுக்கு வரக்கூடாது. அதே மாதிரி 8ஆம் இடம் என்பது கழிப்பறை. அப்ப அவங்க கழிப்பறை சுத்தம் செய்யறவர்களுக்கு உதவி செய்யணும். சாக்கடை சுத்தம் செய்பவர்களுக்கு உதவி செய்யணும். அடுத்து 8ஆம் இடங்கிறது வேற என்ன வரும்? 8ஆம் இடம்னாவே இழப்பு தான், கஷ்டங்கள் தான், நஷ்டங்கள் தான், சனியுடைய காரகத்துவம். ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யும். 8ஆம் இடத்துக்கு தொடர்பு இல்லைன்னா ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா அஷ்டமஸ்தானம் எத்தனாம் பாவம்? ஆயுள் ஸ்தானம் எத்தனாம் பாவம்? 8. ஆயுள் காரகன் யாருங்க? அப்ப சனினா ஊனமுற்றவர்கள் தானே. ஊனமுற்றவர்களுக்கு உதவி பண்ணலாம். அது எந்த கிரகமோ அந்த கிரகத்துக்கு உண்டான நாளில் ஹெல்ப் பண்ணலாம். 9ஆம் இடம், முடிந்தால் தந்தையை விட்டு விலகி இருங்கள். பெண்களாக இருந்தால் முதல் குழந்தை விட்டு விலகி இருக்கணும். அது சொன்னா சரியா வராது. அது குறிப்பிட்ட காலத்து வரைக்கும் இதான் பண்ணணும். முடிந்த வரைக்கும் தந்தையை விட்டு விலகி இருப்பது நல்லது. அதிகமா கோவிலுக்கு போகாதீங்க. போலாமா? 9ஆம் இடத்திற்கு எந்த தொடர்பும் இல்லை. கோவிலுக்கு போய் எப்படி கோவில்ல அருள் கிடைக்கும்? கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ 9ஆம் இடத்திற்கு எந்த தொடர்பும் இல்லை என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது தர்மங்கள் தான். அந்த பாவகத்தினுடைய தர்மங்களை 9ஆம் இடம்னாவே என்ன சொல்லுவாங்க? தர்மங்கள் தான். அப்ப என்ன பண்ணலாம்? நிறைய தான தர்மங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது புண்ணியம் இல்லை. அந்த கிரகம் தொடர்பட்ட கட்டம் புண்ணியம் இல்லாத கட்டம். போன ஜென்மத்தில் பாவம் செய்த கட்டம் அது. அப்ப அந்த பாவகம்னா புண்ணியத்தை தான் கொடுக்கணும்னா என்ன பண்ணணுங்க? இந்த தான தர்மங்களை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். 10ஆம் இடத்திற்கு எந்த தொடர்பும் இல்லை என்றால் மாமியாரோடு விலகி இருங்க. ஒரு தொழில் பண்றாரு, 10ஆம் இடத்துக்கு தொடர்பு இல்லை, மாமியார் வீட்லயே போயிருந்துட்டா எப்படி கிரகம் வேலை செய்யும்? சோ அந்த உறவை விட்டு விலகி இருங்கள். கர்மகாரியம் செய்பவர்களுக்கு உதவி செய்யுங்கள். முட்டி வலி பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்த முட்டி பாதிப்பு உள்ளவங்களுக்கு உதவி செய்யுங்க. பதினொன்றாம் இடத்திற்கு எந்த கிரக தொடர்பும் இல்லை என்றால் மூத்த சகோதரனை விட்டு விலகி இருங்கள். எதுக்குமே பெருசா இது நடந்துருன்னு சொல்லி ஆசைப்படாதுங்க. சொல்லுவோம் இல்லையா, எனக்கு ஆசைப்பா இவ்வளோ பெரிய பங்களா கட்டணும் ஆசைப்படும். நோ, இதுக்கு என்ன சொல்லுவாங்க? கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதங்கிறது 11ஆம் பாவகம் எம்டிஆர் இருக்கிறவங்க செய்யணும். ஏன்னா ஆசைகள் நிறைவேறக்கூடிய இடம் 11ஆம் பாவகம், அபிலாசைகள்னு சொல்லுவோம். அப்போ நம்ம பெருசா எதுக்குமே என்ன பண்ணக்கூடாதுங்க? ஆசைப்படக்கூடாது. கடமையை செஞ்சுட்டு பலனை எதிர்பார்க்கணும். அதே மாதிரி 11ஆம் இடம் எம்டிஆர் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு உங்க அக்கௌண்ட்ல பேலன்ஸ் வச்சுக்காதீங்க. ஜீரோ பேலன்ஸ். பேங்காரன்னு கூப்பிட்டு கேட்கணும், சார் என்ன சார் ஜீரோ பேலன்ஸ் இருக்கு? அப்ப இதுக்கு என்ன விஷயம்னா, சம்பாதிக்கிற காசு மனைவி பேர்லயோ மகன்கள் பேர்லயோ போட்டுருங்க. 11ஆம் இடம் எம்டி பாக்ஸா இருந்தா என்னதான் சம்பாதிச்சாலும் நிக்காது. நீங்க பேங்க்லயே எடுத்து வச்சாலும் காசு ஏதோ ஒரு பக்கம் விரயமாயிடும். அப்போ மூத்த சகோதரோடு இருக்காதீங்க. எதற்கும் பெரிதாக ஆசைப்படாதீர்கள். 11ஆம் இடம் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க. தெரு நாய்களுக்கு உணவளியுங்கள். அடுத்து 12ஆம் இடம் எம்டிஆச்சுன்னா வெளிநாடு போகாம இருந்துக்கிறத நல்லது. நிறைய பேர் போறாங்க இல்லையா, நான் வெளிநாடு போனேன், எனக்கு என்ன ஒரு பெரிய விஷயம் நல்லவே நடக்கல. அப்ப நம்ம பார்க்கணும் வெளிநாட்டுக்கு உண்டான பாவகம் எது, வெளிநாட்டுக்கு உண்டான கிரகம் எது? எதுங்கய்யா? வெளிநாட்டுக்கு உண்டான பாவகம் எது, வெளிநாட்டுக்கு உண்டான கிரகம் எது? 12ஆம் பாவம் வெளிநாடு. வெளிநாட்டுக்கு உண்டான கிரகம் ராகு. வெளிநாடு போறது யோகமா? வெளிநாடு போறது யோகமா? வெளிநாட்டு வாழ்க்கை வாழ்றது யோகமா? அதுதான் துரதிர்ஷ்டம். 12ஆம் இடம் மோட்சம், தியாகம். அப்ப அவங்க என்ன பண்றாங்க? இந்த பிறந்த ஊர்ல
தன்னுடைய சொந்த பந்தம் எல்லா உறவுகளையும் விட்டுட்டு ஒரு தன்னந்தனியா போய் இருக்கிறது சிறப்பா சிறப்பு இல்லையா? சிறப்பு இல்லை. வெளிநாட்டு வாழ்க்கையை வந்து சிறப்பான வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்திற்கு கொடுக்குறாங்க, போய் சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? இங்க வெளிநாட்டு வாழ்றவங்களே எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கான்னு கேட்டு பாருங்களேன். எவ்வளவு ஏக்கம் ஏங்குவாங்க. இப்ப வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது ஏதோ ஓரளவுக்கு நல்லா இது, அவங்க ஜாதகத்துல பலமா இருந்தா பரவாயில்ல. ஆனா இங்க 12ஆம் இடமே தொடர்பு இல்லைன்னா வெளிநாட்டுல போய் இருந்து என்ன பண்ண போறோம்? சொல்றாங்களே வெளிநாட்டுல இருக்காங்க சார், நானும் 10-15 வருஷமா இருக்கிறேன், ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அப்ப ஜாதகத்துல 12ஆம் இடத்துக்கு எந்த கிரகம் தொடர்பு இல்லை, 12ஆம் அதிபதி நட்சத்திரத்தையும் தொடர்பு இல்லை, ராகுவும் நட்சத்திரத்தை கொடுக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இந்த 12ஆம் இடத்திற்கு தொடர்பு இல்லாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நிறைய அனாதை ஆசிரமங்களுக்கு உதவி செய்யுங்கள், செருப்பு தானம் அவ்வப்போது செய்யுங்கள், போர்வை தானம் செய்யுங்க, செருப்பு தைக்கிறவங்களுக்கு உதவி பண்ணுங்க, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிறவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அப்போ நாம இங்க இருந்து இதுல 12 பாவத்துக்கும் சொல்லி இருக்கிறேங்க. நாம இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எந்த பாவகம் இயங்காம இருக்குதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? முன் ஜென்மத்தில் செய்த கர்ம வினை, அந்த பாவ தோஷம் சொல்லுவோம் இல்லையா, தோஷங்கள் ஜாஸ்தி. அந்த பாவத்துக்கு நீங்க துரோகம் செஞ்சிருப்பீங்க, அந்த பாவத்துக்கு எந்த விதமான நன்மையும் செஞ்சிருக்க மாட்டீங்க இல்லைங்களா? இப்போ ஒரு தொடர்பும் இல்லாம இவர் ஒண்ணுமே தொடர்பு இல்லை, அவருக்கு 70 வயசுக்கு மேல அந்த தொடர்பு வந்து என்ன பிரயோஜனம்? ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா? அப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம ஜாதகத்துல எந்த பாவகம் இயங்காமல் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு இப்ப சொன்ன பரிகாரங்களை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்? அந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய முதல்ல புண்ணியம் கிடைக்குது, 2வது விஷயம் அந்த தோஷத்தை குறைக்க முடியுங்களா? ஓகேங்களா? செஞ்சிருவீங்களா? சரி, ஓகே, சரிங்க. இன்னும் நிறைய பேசலாம். இப்போ நான் ஒரு 4-5 பாவத்தை தான் டச் பண்ணிட்டு பேசியிருந்தேன். உண்மையை சொல்ல போனால் 12 பாவத்துக்கும் பேசலாம். 12 பாவகத்துக்கும் என்ன காரகத்துவம், 12 அந்த ஒவ்வொரு பாவகத்துக்கும் உண்டான கிரகம் யார் சொன்ன இல்லைங்களா? சுக்கரன்னா 7 கூட வர 2ஆம் இடம்னா சுக்கரன்னா 7 காரக கிரகம், 7ஆம் இடத்துக்கு காரக கிரகம் சுக்கரன், 7ஆம் இடம் திருமண பாவகம், வருமானம் 2ஆம் பாவகம், வருமானத்துக்கான காரக கிரகம் குரு, 2வதா சுக்கரன், முதல்ல குரு பெரிய லெவல்ல குரு. அதே மாதிரி 4ஆம் இடம் தான் இடம் வீடு, அந்த இடம் வீட்டுக்கான காரக கிரகம் செவ்வாய். ஸோ இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகமும் எப்படி ஒரு பாவகத்தை இயக்குகிறது, ஒவ்வொரு பாவகம் எப்படி இயங்குகிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நமக்கு முதல்ல எல்லோரும் தெரிஞ்சுக்கிற விஷயம், மறுபடியும் சொல்றேன், எந்த பாவகம் சரியாக இயங்காமல் இருக்கின்றது என்று பார்த்து அந்த பாவகத்தை எப்படி இயக்க வேண்டும் என்பதை அறிந்து, இப்ப சொன்ன இல்லைங்களா பரிகாரம், இதை செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஒவ்வொரு வாழ்விலும் ஒரு மிகப்பெரிய நன்மை நிச்சயமாக ஏற்படும். இந்த பிரபஞ்சமும் இறைநிலையும் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும். எல்லாவற்றினுடைய நலனுக்காக எப்பொழுதும் நாங்கள் உழைத்துக் கொண்டே இருப்போம். எங்களுக்கு கிடைத்த விஷயங்களை எல்லாம் உங்களுக்காக எப்பொழுதும் வழங்கிக் கொண்டே இருப்போம் என்று கூறி என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.